ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்ல போறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு துணி வியாபாரி இருந்தாரு. அவரோட கடையில எஸ், அதாவது சைஸ் ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு நிறைய டிஷர்ட்ஸ் அவர் கடையில வித்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் எக்ஸல், அதாவது எக்ஸ்ட்ரா லார்ஜ் அவர் விற்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் இப்போ அவர் விற்க ஆரம்பிக்கிறது XXL, அதாவது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லார்ஜ். அப்படி இருந்தும் நிறைய பேர் அவர்கிட்ட வந்து இன்னும் பெரிய சைஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. உடல் பருமன் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் ஸ்கூல் போற குழந்தைங்க கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பர்சன் எதனால வெயிட் போடுறாங்கன்னு தெரியுமா? பேசிக்லி நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் பர்னிங் ஆஃப் கேலரிஸ்க்கும் இருக்க இம்பேலன்ஸ்னால தான். அதனால தான் குறைவா சாப்பிட்டு அதிகமா எக்ஸசைஸ் பண்ணாதான் உடல் எடையை குறைக்க முடியும். இப்போல்லாம் பாடி வெயிட்டை குறைக்க நிறைய மருந்து மாத்திரைங்க வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ சோனா பெல் போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்துருச்சு. ஆனா அதனால எந்த யூஸும் இல்லை. இன்ஃபேக்ட் டாக்டர்ஸ் எப்பவும் நமக்கு சொல்ற அட்வைஸ் என்னன்னா, நம்ம வெயிட்டை குறைக்கணும், ஃபிட்டா இருக்கணும். ஆனா உண்மையிலே எப்படி ஃபிட்டா இருக்கணும்னு யாருக்குமே சரியா தெரியல. உடல் பருமன் பல விதமான ஹார்ட் டிசீஸையும் ஹை பிளட் ப்ரெஷரையும் டயபிட்டிஸையும் உண்டாக்கும். உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கும் நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கும் நம்ம பழைய கலாச்சாரத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற யோகா ஒரு நல்ல தீர்வா அமைஞ்சிருக்கு. உடல் பருமனை நிரந்தரமா குறைக்கிறதுக்கு செய்ய வேண்டிய யோகாசன முறைகளை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். அதனால நல்ல பலன் கிடைக்கும். நாம இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். ஓங்கார சாதனை. ஓங்காரத்தில் 3 மந்திரங்கள் உள்ளன. ஆ, உ, மா. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆட்டம்களால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு திட துகளுக்கும் அலைகள் உள்ளன. அவை சக்தியையும் அதிர்வையும் வெளிப்படுத்துகின்றன. அணுவில் எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸை சுற்றி வருகின்றன. அதேபோல் நமது பூமி சூரியனை சுற்றி வருகிறது. அவற்றிலிருந்து அலைகள் வெளிப்படுகின்றன. அதாவது அணுவில் இருக்கும் சக்தியும் பிரபஞ்சத்தில் இருக்கும் சக்தியும் ஒன்றுதான். அதுவே இந்த சோலார் சிஸ்டத்திலும் உள்ளது. இவற்றை நாம் உச்சரிக்கும் பொழுது ஆ, உ மற்றும் மா, நம் உடம்பில் ஒருவித சக்தி பரவத் தொடங்குகிறது. இது எல்லா வியாதிகளையும் குணப்படுத்துகிறது. நம் உடல் ஆற்றலுடன் விளங்குகிறது. இந்த சாதனை மிக எளிதானது. செய்வதற்கு கொஞ்ச நேரம்தான் ஆகும். உடம்பில் எந்த வலியும் இருக்காது. இப்பொழுது நாம் ஓமை எப்படி உச்சரிப்பது என்பதை பார்க்கலாம். ஓங்கார சாதனை. சுகாசனம் அல்லது பத்மாசனத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். சுவாசத்தில் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுதும் வெளியே விடும் பொழுதும் எண்ணுங்கள். உள்ளே இழுக்கும் ஒவ்வொரு மூச்சும் மருந்து என்று நினைத்துக் கொள்ளுங்கள். மூச்சை வெளிவிடும்போது உடலின் நோய்களையும் இறுக்கத்தையும் வெளியே கொண்டு போகிறது என்று கற்பனை செய்யுங்கள். மெதுவாக உங்கள் கவனத்தை உங்கள் உடம்பின் மேல் செலுத்துங்கள். ஆழ்ந்த நெடிய மூச்சு எடுங்கள். ஓம் என்று சொல்லுங்கள். உடல் தளர்ச்சி அடைவதை உணர்வீர்கள். மேலும் தளர்வடைவதை உணர்வீர்கள். உடல் லேசாகும். மேலும் மேலும் லேசாகும். உங்கள் மனதிற்குள் 3 முறை இவ்வாறு சொல்லுங்கள். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று 3 முறை சொல்லுங்கள். ஹரி ஓம் தத் சத், ஹரி ஓம் தத் சத், ஹரி ஓம் தத் சத். இப்பொழுது உள்ளங்கைகளை தேய்த்துக் கொள்ளுங்கள். சூடானுடன் கண்களின் மேல் வையுங்கள். கண்களை மெதுவாக திறங்கள். ஓம் என்பதில் 3 எழுத்துக்கள் உள்ளன. ஆ, உ, மா. ஓம் என்பதை இந்த 3 முறைகளில் சொல்லலாம். முதலில் ஆவை நீட்டியும் ஊவை குறைத்தும் மாவை குறைத்தும் சொல்லலாம். இரண்டாவது ஆ, மா இவற்றை குறைத்து ஊவை நீட்டி சொல்லலாம்.
மூன்றாவதாக ஆ உ இவற்றை குறைத்து மாவை நீட்டி சொல்லலாம். பயன்கள். பாடி மேனேஜ்மெண்ட். எந்த ஒரு எக்ஸசைஸோ யோகாசனமோ செய்யறதுக்கு முன்னாடி உடலை தளர்வாவும் வளைஞ்சு கொடுக்கற தன்மையோட வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். பொதுவா நம்ம உடம்பு விரைப்பா இருக்கும். உடல் இவ்வாறு இருக்கும்போது நம்ம எந்த எக்ஸசைஸ் செஞ்சாலும் நமக்கு வலி ஏற்படக்கூடும். யோகாசனம் செய்யறதுக்கு 3 நாள் முன்னாடியே நீங்க உங்க உடம்ப தயார் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க யோகா செய்ய ஆரம்பிக்கலாம். அளவுக்கு அதிகமா செய்யக்கூடாதுன்னு நீங்க எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஆசனத்தையும் உங்களால முடிஞ்ச அளவு மட்டுமே செய்யணும். நம்ம யோகா செய்யும்போது, அதாவது ஆசனம் செய்யும்போதோ இல்ல பிராணாயாமம் செய்யும்போது வலி ஏற்பட்டாலோ இல்ல சிரமம் ஏற்பட்டாலோ ரிலாக்ஸேஷன் டைம் இஸ் த பெஸ்ட் டைம்னு சொல்லுவாங்க. அதுதான் நல்லது. பிறகு ஆசனத்தை தொடரலாம். பிராணாயாமம், யோகாசனம் இவற்றை போலவே ரிலாக்ஸேஷன் டைமும் ரொம்ப முக்கியம்னு நிரூபிக்கப்பட்டுள்ளது. கழுத்தின் அசைவு. 2 கைகளையும் இடுப்பின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். மூச்சை விடும் பொழுது மெதுவாக குனியுங்கள். மூச்சை உள்ளே இழுக்கும்போது கழுத்தை நேராக நிமிர்த்தவும். மூச்சை வெளியே விடும்போது கழுத்தை பின்புறமாக வளைக்கவும். இதேபோன்று 5 முறை செய்யவும். ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுக்கவும். மூச்சை வெளிவிடும்போது கழுத்தை வலப்புறமாக திருப்பவும். முகவாய் தோளில் படும்படி வைக்கவும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து கழுத்தை நேராக வைக்கவும். மூச்சை வெளியே விடும்போது கழுத்தை இடப்புறமாக திருப்பவும். முகவாய் இடது தோளில் படும்படி வைக்கவும். இந்த பயிற்சியை 5 முறை செய்யலாம். இப்பொழுது கழுத்து நேராக உள்ளது. மூச்சை வெளியே விடும்போது வலது புறமாக தலையை சாய்க்கவும். காது தோளில் படும்படி செய்யவும். தோளை உயர்த்தக்கூடாது. கழுத்தை மட்டுமே சாய்க்க வேண்டும். இப்போது மூச்சை உள்ளே இழுங்கள். கழுத்தை நேராக வையுங்கள். மூச்சை வெளியே விடும்போது இடப்புறமாக தலையை சாய்க்கவும். இடது காது தோளில் படும்படி செய்யவும். இந்த பயிற்சியை 5 முறை செய்யவும். கழுத்தை நேராக வைக்கவும். ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுக்கவும். மூச்சை வெளியே விடும்போது கழுத்தை முன்புறம் வளைக்கவும். மூச்சை உள்ளிழுக்கும்போது வலப்புறம் இருந்து பின்புறமாக கொண்டு செல்லவும். மூச்சை வெளியே விடும்போது இடப்புறமிருந்து கழுத்தை வளைத்து முன்புறமாக கொண்டு வரவும். இதேபோல் 5 முறை கழுத்தை வட்டமாக சுழற்றவும். முதல் பாதி வட்டத்தில் மூச்சை உள்ளே இழுத்தும் அடுத்த பாதியில் மூச்சை வெளியே விட்டும் செய்ய வேண்டும். இதை கிளாக் வைஸில் 5 முறையும் ஆன்டி கிளாக் வைஸில் 5 முறையும் செய்ய வேண்டும். தோளின் அசைவு. இந்த பயிற்சியை செய்யும்போது பொதுவாக தலை சுற்றுவது போல் உணர்வீர்கள். ஆனால் கவலைப்பட வேண்டாம். கண்களை திறந்தபடி இந்த முழு பயிற்சியையும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் ரிலாக்ஸ் செய்யும்போது கண்களை மூடிக்கொள்ளலாம். இந்த சமயத்தில் கழுத்து தசையில் அசைவையோ அதிர்வையோ உங்களால் உணர முடியும். அங்கே கான்சென்ட்ரேட் செய்யுங்கள். கழுத்து தளர்வாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருப்பதை உணர்வீர்கள். இரத்த அழுத்தமும் சீராக இருக்கும். கால்களை தோள்களுக்கு நேராக இருக்கும்படி அகற்றி வையுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள்.
இந்த பயிற்சியில் மூச்சு விடுவது இப்படிதான் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. தோள்களை உயர்த்திக் கொள்ளுங்கள், உடனே இறக்கிவிடுங்கள். இப்படி 10 முறையாவது செய்யுங்கள். இப்போது தோளை சுழற்றலாம். இப்போது உங்கள் உடலின் இறுக்கமும் சோம்பலும் குறைவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் தோளை இவ்வாறு 10 முறை சுழற்றிய பிறகு ஆன்டி கிளாக் வைஸில் 10 முறை செய்யவும். தோள் மற்றும் மார்பு அசைவுகள். 2 கைகளையும் தோள் மேல் வைக்கவும். முழங்கை முன்பக்கமாக இருக்கட்டும். மூச்சை உள்ளிழுத்து முழங்கையை தூக்குங்கள். பின்புறமாக கொண்டு செல்லுங்கள். மூச்சை வெளிவிடும்போது பின்புறமிருந்து சுழற்றி முன்னே கொண்டு வரவும். 2 கைமுட்டிகளையும் முன்புறத்தில் வருமாறு செய்யுங்கள். இந்த பயிற்சியை 5 முறை செய்யுங்கள். ஆன்டி கிளாக் வைஸில் 5 முறை செய்யவும். கைகளை கீழே இறக்கி ரிலாக்ஸ் செய்யுங்கள். ரிலாக்ஸ் செய்யும்போது உடம்பு தளர்ந்துவிடும். மார்பு மற்றும் தோள் தசைகள் மீது கான்சென்ட்ரேட் செய்யவும். உடம்பில் எந்த இடத்தில் அசைவோ அதிர்வோ இருக்கிறதோ அந்த இடத்தில் கான்சென்ட்ரேட் செய்யவும். கைகளின் அசைவுகள். கைகளை முன்னே உயர்த்துங்கள். விரல்களை ஒவ்வொன்றாக நிமிர்த்தி வையுங்கள். கை விரல்களின் மூட்டை மடக்கும்போது கட்டை விரலை உள்ளே மடக்கவும். இறுக்கமாக மடக்கவும். மெதுவாக விரல்களை பிரித்து மீண்டும் மடக்கவும். முழங்கையை மடக்காமல் விரல்களை மட்டுமே பிரித்து மடக்கவும். 5-10 முறை செய்யவும். இப்போது மடக்கிய கையை மணிக்கட்டிலிருந்து மேலும் கீழும் அசைக்கவும். கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் முழங்கையை அசைக்கவும். இப்படி 10 முறை செய்த பின் மூடிய விரல்களை மேல் நோக்கி திருப்ப வேண்டும். மூச்சை வெளிவிடும்போது முழங்கையை உட்புறமாக திருப்ப வேண்டும். மீண்டும் பழைய நிலைக்கே கொண்டு வந்து மூச்சை வெளிவிட வேண்டும். முழங்கையை மீண்டும் உட்புறமாக திருப்ப வேண்டும். இந்த பயிற்சியை 10 முறை செய்யவும். டம்பிளிங் செய்வது போல் முழங்கையை மடக்கி மீண்டும் நேராக வைக்கவும். மீண்டும் மடக்கி நேராக வைக்கவும். உள்ளங்கை இறுக்கமாக மூடியிருக்க வேண்டும். மறந்துவிடாதீர்கள். இதை செய்யும்போது உங்கள் கையில் டென்ஷனை நீங்கள் உணர்வீர்கள். 2 கைகளையும் கீழே இறக்கி ரிலாக்ஸ் செய்யுங்கள். உங்கள் கைகளை கான்சென்ட்ரேட் செய்யுங்கள். உங்கள் கைகளில் பிரஷர், புல் இவற்றை உணருங்கள். ஒவ்வொரு மூச்சும் மருந்து என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உடலின் நோய்கள், பிரஷர், டென்ஷன் ஆகியவற்றை போக்குவதாக நினைத்துக் கொள்ளுங்கள். இடுப்பு, வயிறு ஆகியவற்றின் அசைவுகள். 2 கைகளையும் இடுப்பின் மேல் வைத்து பின் கால்களை அகற்றி வைக்கவும். தோள்களுக்கு நேராக இருக்கும்படி வைக்கவும். இப்போது இடுப்பை கிளாக் வைஸில் 10 முறை சுழற்றவும். ஆன்டி கிளாக் வைஸில் 10 முறை சுழற்றவும். இவை ஒவ்வொன்றையும் 10 முறை செய்த பின் இடுப்பை பக்கவாட்டில் அசைக்க வேண்டும். இப்படி செய்யும்போது உடல் ஆரோக்கியம் பெறுவதோடு மனமும் அமைதியடையும். எனவே நாம் இடுப்பை நன்கு அசைக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். 2 புறமும் 10 முறையாவது அசைக்க வேண்டும். இடுப்பை நடனம் ஆடும்போது அசைப்பது போல் அசைக்க வேண்டும். இது மிகவும் சந்தோஷத்தை தரும் என்று எனக்கு தெரியும். இப்படி செய்வதால் நாம் இடுப்புக்கும் வயிற்றுக்கும் மட்டும் பயிற்சி அளிப்பதில்லை, இடுப்புக்கும் தொடை தசைகளுக்கும் பயிற்சி அளிக்கிறோம். முட்டிகளின் அசைவுகள். கால்கள் 2ஐயும் ஒன்றாக சேர்த்து வைத்து முட்டிகளை லேசாக மடக்கவும். 2 கைகளையும் முட்டிகளின் மேல் வைத்து முட்டிகளை வட்ட வடிவமாக சுழற்றவும். கிளாக் வைஸ் மற்றும் ஆன்டி கிளாக் வைஸ் இரு வகைகளிலும் 7 அல்லது 8 முறை இந்த பயிற்சியை செய்யவும். இந்த பயிற்சியை செய்து முடித்த பின்னர் தோள்களுக்கு நேராக கால்களை அகற்றி வைத்து ரிலாக்ஸ் செய்யவும். கால்களின் அசைவுகள். நேராக நிற்கவும். வலது காலை உயரமாக தூக்குங்கள். இடது கையால் பாத நுனியை தொடுங்கள். அவ்வாறே இடது காலை உயரமாக தூக்கி வலது கையால் பாதத்தின் நுனியை தொடுங்கள். உங்கள் கைகள் பாத நுனியை தொடவில்லை என்றால் பரவாயில்லை, அது கட்டாயமில்லை.
இதை 5 முறை கவனமாக செய்துவிட்டு ரிலாக்ஸ் செய்யுங்கள். ரிலாக்ஸ் செய்யும்போது சுவாசிப்பதில் கவனம் செலுத்துங்கள். இந்த பயிற்சியை செய்யும்போது சுவாசம் அதிகரிக்கும், இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அதனால் ஒரு நடுக்கத்தையும் துடிப்பையும் நீங்கள் உணர்வீர்கள். இந்த மாதிரி சமயத்தில் கான்சென்ட்ரேட் செய்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள். சுவாசம் இயல்பாக இருக்கும்போது வலப்பக்கத்தில் காலை தூக்கி வலது கையால் தொட முயற்சி செய்யுங்கள். அதேபோல் இடது காலை உயர்த்தி இடது கையால் தொடுங்கள். ஒவ்வொரு பக்கத்துக்கும் 5 முறை இந்த பயிற்சியை செய்யுங்கள். பின்பு ரிலாக்ஸ் செய்யுங்கள். அடுத்த பயிற்சிக்கு போவதற்கு முன்பு மூச்சு இயல்புக்கு திரும்பி வர செய்ய வேண்டும். வலது காலை மடக்கி உயர்த்துங்கள். முட்டியை பிடித்து வயிற்றை அழுத்துங்கள். இவ்வாறு இடது காலை தூக்குங்கள். முட்டியை பிடித்து வயிற்றை அழுத்துங்கள். இந்த பயிற்சியை 5 முறை செய்யுங்கள். பிறகு ரிலாக்ஸ் செய்யுங்கள். ரிலாக்ஸ் செய்யும்போது மூச்சு பழைய நிலைக்கு திரும்பி விடுகிறது. அடுத்த பயிற்சிக்கு நீங்கள் தயாராகுங்கள். இனி வலது காலை பின்புறமாக முட்டியிலிருந்து மடக்குங்கள். வலது கையால் காலை பின்புறமாக நன்றாக மடக்குங்கள். இடது கையாலும் இவ்வாறு செய்யுங்கள். இந்த பயிற்சியை இடதுபுறமும் வலப்புறமும் 5 முறை செய்யுங்கள். ரிலாக்ஸ் செய்யுங்கள். உடல் மேல் கான்சென்ட்ரேட் செய்யுங்கள். பாடி மேனேஜ்மெண்ட் செய்யும்போது ஒவ்வொரு மூட்டும் லூஸ் ஆகவும் ஃபிளெக்சிபிளாகவும் மாறும். ஒருவேளை உங்களுக்கு அதிக ரத்த அழுத்தமோ இல்ல இதே நோயோ இருந்தா இந்த பாடி மேனேஜ்மெண்ட் பயிற்சிகள் மிகவும் உகந்தவை. இப்ப நம்ம பாடி மேனேஜ்மெண்ட் பத்தி பார்த்தோம். தலையிலிருந்து கால் வர மூட்டுக்கள் யாவும் லூஸாவும் ஃபிளெக்சிபிளாவும் இருக்கும். அதனால மத்த ஆசனங்களை கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சூரிய நமஸ்காரம். இப்ப நம்ம யோகாசனங்கள்லயே முக்கியமான ஒரு ஆசனத்தை பத்தி பார்க்கலாம். அதுதான் சூரிய நமஸ்காரம். இதுல மொத்தம் 9 ஆசனங்கள் இருக்கு. இதுல இருந்து 5 ஆசனங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. 2 ஆசனங்கள் யாருடைய மேற்பார்வையுமின்றி செய்யலாம். சூரிய நமஸ்காரத்துல 12 மந்திரங்கள் உச்சரிக்கப்படுகின்றன. கடைசியில எல்லா கடவுளையும் நம்ம வணங்குறோம். So come on, சூரிய நமஸ்காரம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். சூரிய நமஸ்காரம் செய்யும்போது உங்களுக்கு மயக்கம் இல்ல தலை சுத்துற மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா கண்களை திறந்தே நீங்க செய்யலாம். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களால முடிஞ்ச வர மட்டுமே செஞ்சா போதும். சூரிய நமஸ்காரம். 2 கால்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவும். 2 கைகளையும் சேர்த்து வணங்குவது போல் வைத்துக் கொள்ளவும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் இதயத்துக்கு பின்னால் அநாஹத் சக்கரத்தில் உங்கள் கவனத்தை செலுத்தவும். ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுக்கவும். மூச்சை வெளிவிடும்போது நாம் உச்சரிக்க வேண்டியது ஓம் ஹ்ராம் மித்ராய நமஹ. மெதுவாக கைகளை கீழே இறக்கவும். மூச்சை உள்ளிழுக்கும் போது 2 கைகளையும் மேலே உயர்த்தவும். மூச்சை வெளிவிடும்போது கைகளை பின்புறம் வளைக்கவும். விஷுத்தி சக்கரத்தின் மீது கவனத்தை செலுத்தவும். இது கழுத்தின் பின்புறம் அமைந்திருக்கிறது. இதற்கு ஹஸ்த உத்தாசனம் என்று பெயர். இந்த ஆசனம் செய்வதன் மூலம் வயிற்று பகுதியில் இருக்கும் கொழுப்பை குறைக்கலாம். தோள் மற்றும் கைகளில் உள்ள தசைகளுக்கு இதனால் நல்ல பயிற்சி கிடைக்கும். மூச்சை உள்ளிழுத்து மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் ஹ்ரீம் ரவயே நமஹ. மூச்சை இழுத்துக்கொண்டே 2 கைகளையும் நேராக வைக்கவும். மூச்சை விடும்போது நேராக நிமிர்ந்து நிற்கவும். பிறகு குனிந்து 2 கைகளாலும் 2 பாத நுனியை பிடிக்கவும். பாத ஹஸ்தாசனத்தில் முழு கவனமும் தொப்புளுக்கு பின் மணிப்பூர சக்கரத்தில் இருக்க வேண்டும். இடுப்பு கெண்டைக்கால் பகுதிகளில் முழு கவனத்தை செலுத்தவும். வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை இந்த ஆசனம் மூலம் குணப்படுத்த முடியும். கொழுப்பும் குறையும். அஜீரண கோளாறுகளும் ஏற்படாது. மூச்சை விடும்போது மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் ஹ்ரூம் சூர்யாய நமஹ. இனி முட்டியை மடக்கி 2 கைகளையும் 2 பாதங்களுக்கு பக்கத்தில் வைக்கவும். இப்போது இடது காலை எவ்வளவு பின்புறமாக நீட்ட முடியுமோ அப்படி செய்ய வேண்டும். மூச்சை உள்ளே இழுக்கும்போது கைகளை உயர்த்தி
மூச்சு விடும்போது மேலே பார்த்து கைகளை பின்புறமாக வளைக்கவும். இது அஸ்வ சஞ்சாலன ஆசனம். இதில் புருவ மத்தியில் முழு கவனத்தையும் செலுத்தவும். அதன் பின்புறம்தான் ஆக்ஞா சக்கரம் உள்ளது. இந்த ஆசனம் கால் தசைகளுக்கும் வலு கொடுக்கிறது. வயிற்று பகுதிகளுக்கு நல்ல பலனை கொடுக்கிறது. மூச்சை உள்ளே இழுத்து மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் ஹ்ரீம் பானவே நமஹ. மூச்சை வெளிவிடும்போது கைகளை பழைய நிலைக்கே கொண்டு வரவும். இப்போது முன்னால் இருக்கும் காலை பின்புறம் கொண்டு வந்து ஸ்லைட் போன்ற வடிவில் இருக்கவும். இதற்கு விபாத பிரசார நாசனம் என்று பெயர். முட்டிலிருந்து காலை உயர்த்தவும். உடலின் பளு கைகளிலும் பாதங்களிலும் தாங்கப்படுகிறது. இந்த சமயத்தில் கழுத்து நேராக இருக்க வேண்டும். முழு கவனமும் முதுகுத்தண்டின் அடிபாகத்தில் மூலாதார சக்கரத்தில் மேல் இருக்க வேண்டும். மூச்சை இழுத்து மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் ஹ்ரீம் ககாய நமஹ. மெதுவாக முட்டியை தரையில் வைக்கவும். பாதத்தின் மேல் பகுதியும் தரையில் படும்படி இருக்க வேண்டும். மூச்சை உள்ளே இழுத்து குதிகால்களில் பேலன்ஸ் செய்யவும். கைகளின் பொசிஷனை மாற்ற வேண்டாம். மூச்சை வெளிவிடும்போது நெற்றி தரையில் படும்படி செய்யுங்கள். சுவாசம் இயல்பாக இருக்கட்டும். மணிப்பூர சக்கரத்தில் தொப்புளுக்கு பின்னே கவனம் முழுவதையும் செலுத்தவும். இந்த ஆசனம் இடுப்புக்கும் பிறப்புறுப்புகளுக்கும் இடையே உள்ள தசைக்கு பலன் கொடுக்கும். அஜீரணத்தை போக்கும். நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கும் இது பயன் தரும். மூச்சை உள்ளே இழுத்து மந்திரத்தை உச்சரிக்கவும். ஓம் ரஹ புஷ்ணே நமஹ. மூச்சை உள்ளே இழுக்கும்போது இடுப்புக்கு மேலே உடம்பை உயர்த்தவும். வெளிவிடும்போது மார்பு 2 கைகளுக்கும் இடையே இருக்கும்படி செய்ய வேண்டும். சுவாசம் இயல்பாக இருக்கட்டும். முகவாயை தரையில் வைக்கவும். சூரிய நமஸ்காரத்தில் இது ஒரு முக்கிய ஆசனமாகும். இதற்கு அஷ்டாங்காசனம் என்று பெயர். இந்த ஆசனத்தில் உடம்பின் 8 பகுதிகள் தரையை தொடுகின்றன. அவை முகவாய், மார்பு, உள்ளங்கைகள், கால்முட்டிகள், பாதங்கள் ஆகியவை. வயிறும் இடுப்பும் தூக்கி நிற்கின்றன. முழு கவனத்தையும் அவற்றின் மேல் செலுத்தவும். மூச்சை இழுத்து மந்திரத்தை சொல்லவும். ஓம் ஹ்ரீம் ஹிரண்யகர்பாய நமஹ. ஆழ்ந்த மூச்சை இழுங்கள். மெதுவாக உடம்பு முழுவதையும் தரையில் படும்படி செய்யுங்கள். 2 கால்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். 2 கைகளும் தோளுக்கருகில் இருக்க வேண்டும். தலையை தரையில் வைக்க வேண்டும். மூச்சை உள்ளே இழுத்து உடம்பின் மேல் பகுதியை உயர்த்தவும். மூச்சை வெளியே விட்டு கழுத்தை பின்புறம் சாய்க்கவும். கழுத்து பின்புறமாகவே இருக்க வேண்டும். கண்களை மூடி இயல்பாக சுவாசியுங்கள். தண்டுவடத்தில் புல், டென்ஷன் ஆகியவற்றை உணரும் இடத்தில் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்தவும். சுவாதிஷ்டான சக்கரம் அங்கேதான் உள்ளது. வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் இந்த ஆசனத்தை செய்வதால் தீரும். முதுகுத்தண்டு பிளெக்சிபிளாக மாறும். இரத்த ஓட்ட பிரச்சனைகளும் நீங்கிவிடுகின்றன. மந்திரத்தை சொல்லலாம். ஓம் ஹ்ரீம் மரிச்சயே நமஹ. மூச்சை உள்ளே இழுத்து கழுத்தை நேராக வைக்கவும். மூச்சை வெளியே விடும்போது உடம்பை தரையில் படும்படி செய்யவும். புஜங்காசனம் இத்துடன் முடிவடைகிறது. பாதங்களை உயர்த்தவும். தோள்களுக்கு அருகே 2 கைகளும் இருக்க வேண்டும். மூச்சை உள்ளே இழுத்து உடம்பு முழுவதையும் மலையைப் போல் உயர்த்த வேண்டும். தலையின் உச்சியில் கவனம் முழுவதையும் செலுத்த வேண்டும். இதன் பெயர் பர்வதாசனம். இது உடம்பின் தசைகள் எல்லாவற்றையும் வலுப்படுத்துகிறது. மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் ஹ்ரீம் ஆதித்யாய நமஹ. மெதுவாக முட்டியை தரையில் வைக்கவும். பாதங்களின் மேல்புறத்தையும் தரையில் படும்படி வைக்கவும். மூச்சை உள்ளே இழுத்து குதிகால்கள் மீது உட்காரவும். இயல்பாக சுவாசியுங்கள். கைகள் முன்புறம் நீட்டியபடி இருக்கட்டும். தொப்புளுக்கு பின்புறம் மணிப்பூர சக்கரத்தில் முழு கவனமும் செலுத்தப்பட வேண்டும். மந்திரத்தை சொல்லலாம். ஓம் ஹ்ரீம் சவித்ரே நமஹ. இப்போது வலது காலை 2 கைகளுக்கு இடையே வைக்கவும். மூச்சை உள்ளே இழுத்து கைகள் 2ஐயும் உயர்த்தி மூச்சை வெளிவிடும்போது பின்புறமாக லேசாக சாய்க்கவும்.
புருவ மத்திக்கு பின்புறத்தில் உள்ள ஆக்னியா சக்கரத்தில் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்தவும். பாதத்தின் நுனி நேராக இருக்க வேண்டும். அப்படியே சிறிது நேரம் நில்லுங்கள். மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஹ்ரூம் அர்காய நமஹ. மெதுவாக மூச்சை இழுத்து கைகள் இரண்டையும் நேராக வைக்கவும். மூச்சை வெளிவிடும்போது கைகள் இரண்டையும் கீழே கொண்டு வரவும். இயல்பாக சுவாசியுங்கள். பின்புறமிருந்த காலை முன்பக்கம் கொண்டு வரவும். கால்களை நேராக வைக்கவும். இது பாதஹஸ்தாசனம். தலை உச்சியில் உங்கள் முழு கவனமும் செலுத்தப்பட வேண்டும், அதாவது சஹஸ்ரார சக்கரத்தில். இந்த ஆசனம் முதுகுத்தண்டை ஃபிளெக்சிபிளாக ஆக்குகிறது, இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. இப்போது மந்திரத்தை சொல்லவும். ஓம் ரஹ பாஸ்கராய நமஹ. மூச்சை இழுத்து 2 கைகளையும் ஒன்றாக மேலே தூக்கவும். மூச்சை வெளிவிடும்போது பின்புறமாக வளைக்கவும், அதாவது ஹஸ்த உத்தாசனம் போல செய்யவும். இப்படியே சிறிது நேரம் இருங்கள். உங்கள் கவனம் முழுவதையும் தொண்டையின் பின்புறம் உள்ள விஷுத்தி சக்கரத்தின் மேல் செலுத்தவும். இந்த ஆசனம் செய்யும்போது மந்திரம் உச்சரிப்பது தேவையில்லை. மூச்சை உள்ளிழுத்து கைகளை நேராக வைக்கவும். மூச்சை வெளிவிடும்போது கைகளை கூப்பிக்கொள்ள வேண்டும். இப்போது மந்திரத்தை சொல்லலாம். ஓம் சர்வேப்யோ தேவேப்யோ நமஹ. மெதுவாக கைகளை கீழே இறக்கவும். கண்களை மூடிக்கொண்டு ரிலாக்ஸ் செய்யுங்கள். உடலை தளர விடுங்கள். டென்ஷனை உணர்ந்த இடத்தில் உங்கள் கவனம் முழுவதையும் செலுத்துங்கள். கண்களை மூடிக்கொண்டு உள்ளே வரும் ஒவ்வொரு மூச்சும் மறந்து, மூச்சு வெளியே போகும்போது நோயையும் டென்ஷனையும் எடுத்து செல்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். சூரிய நமஸ்காரம் டைப் 2. சூரிய நமஸ்காரத்தின் எல்லா ஆசனங்களையும் செய்வது சில சமயத்துல ரொம்ப சலிப்பா இருக்கும். அதனால தான் அதை நம்ம வேகமா செய்ய போறோம். 12 முறை செய்யறது தான் ரொம்ப சிறந்த முறை. அதுக்கு உடம்பு ஒத்துழைக்க வேணும். இல்லனா 3 ஆசனங்களை முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதிகரிக்கலாம். So come on, சூரிய நமஸ்காரத்தின் 12 முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சூரிய நமஸ்காரம் டைப் 2. இப்போது நாம் சூரிய நமஸ்காரத்தை வேகமாக செய்யலாம். 12 நமஸ்காரங்களை செய்வதுதான் சிறந்தது. உங்கள் உடம்பு ஒத்துழைக்க வேண்டும். இல்லையென்றால் ஆரம்பத்தில் 3 ஆசனங்களை செய்துவிட்டு ஒவ்வொரு வாரமாக அல்லது நாட்களாக அதிகரித்துக் கொண்டே போகலாம். 12 முறைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12.
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஒவ்வொரு நமஸ்காரத்திற்கு பிறகும் பின்வருமாறு மந்திரத்தை சொல்லவும். ॐ ह्रां मित्राय नमः। ॐ ह्रीं रवये नमः। ॐ ह्रूं सूर्याय नमः। ॐ ह्रैं भानवे नमः। ॐ ह्रौं खगाय नमः। ॐ रः पुष्णे नमः। ॐ ह्रां हिरण्यगर्भाय नमः। ॐ ह्रीं मरीचये नमः। ॐ ह्रूं आदित्याय नमः। ॐ ह्रैं सवित्रे नमः। ॐ ह्रौं अर्काय नमः। ॐ रः भास्कराय नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमः। பயன்கள். தாடாசனம். 2 கால்களையும் சேர்த்து வைக்கவும். மூச்சை உள்ளிழுத்து கைகள் இரண்டையும் மேலே தூக்கவும். பின் குதிகால்களையும் உயர்த்தவும். ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுக்கவும். கையை நன்றாக உயர்த்துங்கள். உடம்பு முழுவதையும் மேல் பக்கமாக உயர்த்துங்கள். பேலன்ஸ் கிடைப்பதற்கு ஏதேனும் குறிப்பிட்ட இடத்தை உற்று நோக்குங்கள். இப்போது 2 கைகளையும் விரித்து விரல்களை மேல் நோக்கி உயர்த்துங்கள். மூச்சை வெளிவிடும்போது மெதுவாக கைகளை தாழ்த்தவும். ரிலாக்ஸ் செய்யுங்கள். ரிலாக்ஸ் செய்யும்போது கண்களை மூடிக்கொண்டு உடம்பை தளர்த்துங்கள். இந்த பயிற்சி முழுவதும் நீங்கள் மூச்சை இழுத்து பிடிக்க வேண்டிய அவசியமில்லை. சுவாசம் இயல்பாக இருக்க வேண்டும். உங்கள் கவனத்தை உடல் மேல் செலுத்துங்கள். புதிய சக்தி உங்கள் உடலுக்குள் வருவதை நீங்கள் உணர்வீர்கள். இதனால் சோம்பல் குறைகிறது, டென்ஷன் குறைகிறது, இரத்த ஓட்டம் சீராகிறது. இந்த உணர்வை நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இருங்கள். பயன்கள். பாதஹஸ்தாசனம். நாம இப்ப செய்ய போற இந்த ஆசனம் ஸ்பெஷலா கொழுப்பையும் உடல் பருமனையும் குறைக்க உதவி செய்கிறது. நான் கூட இதை கத்துக்கணும் இல்லையா? பாதஹஸ்தாசனம். முதுகுவலி, ஸ்பைனல் ப்ராப்ளம் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. கால்கள் இரண்டையும் சேர்த்து வைக்கவும். ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தவும். மூச்சை வெளிவிடும்போது மெதுவாக கீழே குனிந்து 2 கைகளாலும் பாதங்களின் நுனியை பிடித்துக் கொள்ளுங்கள். எதையும் பலவந்தமாக செய்யக்கூடாது. குனிய முடிந்த அளவு மட்டுமே குனியுங்கள். சுவாதிஷ்டான் சக்கரத்தின் மேல் கவனம் வையுங்கள். அது தொப்புளுக்கு 4 விரல்கள் கீழே முதுகெலும்பில் அமைந்துள்ளது. உங்கள் கவனம் முழுவதையும் அதன் மேல் செலுத்துங்கள். உங்களால் முடிந்த அளவு குனிந்தே இருங்கள். மூச்சை உள்ளிழுத்தபடி கைகளை மேலே தூக்குங்கள். பக்கவாட்டில் இருக்குமாறு கீழே இருக்குங்கள்.
ரிலாக்ஸ் செய்யுங்கள். ரிலாக்ஸ் செய்யும்போது தோள்களுக்கு நேர்கோட்டில் இருக்கும்படி கால்களை அகற்றி வையுங்கள். உடம்பை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இதன் பயன்கள். ஹஸ்த உத்தாசனம். யோகாசன பயிற்சியில் மாற்று ஆசனம் செய்வது மிகவும் முக்கியமானதாகும். பாத ஹஸ்தாசனம் செய்யும்போது உடலின் முன்பகுதிக்கு இரத்த ஓட்டத்தை பாய செய்கிறது. இரத்த ஓட்டத்தை சீர்படுத்த நம் உடலை பின்புறம் வளைக்க வேண்டும். அதற்கு ஹஸ்த உத்தாசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கால்களை சேர்த்து வைத்துக்கொண்டு கைகளை உடம்போடு சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். மூச்சை உள்ளே இழுத்து 2 கைகளையும் உயர்த்த வேண்டும். கழுத்து நடுவில் இருக்கும்படி கைகளை தூக்க வேண்டும். மூச்சை வெளிவிட்டவாறு கைகள் 2ஐயும் பின்பக்கமாக வளைக்கவும். இயல்பாக சுவாசிக்க வேண்டும். இந்த ஆசனத்தில் உங்கள் கவனம் முழுவதும் விசுத்தி சக்கரத்தில் இருக்க வேண்டும். விசுத்தி சக்கரம் தொண்டைக்கு பின்புறம் தண்டுவடத்தில் அமைந்துள்ளது. அதாவது கழுத்தின் பின்புறத்தில் விசுத்தி சக்கரம் அமைந்துள்ளது. அந்த பகுதியில் கான்சென்ட்ரேட் செய்ய வேண்டும். உங்களால் முடிந்த அளவு அதே போஸ்டரில் இருக்க வேண்டும். மூச்சை வெளிவிட்டவாறு கைகளை கீழே இருக்கவும். ரிலாக்ஸ் செய்யுங்கள். ரிலாக்ஸ் செய்யும்போது உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி கால்கள் தோள்களுக்கு நேர்கோட்டில் இருக்கும்படி வைத்து உடம்பின் மீது கான்சென்ட்ரேட் செய்ய வேண்டும். பயன்கள். பரிவர்த்தித் திரிகோணாசனம். உங்களுக்கு முதுகுத்தண்டு பிரச்சனை ஏதேனும் இருந்தால் இந்த ஆசனத்தை மிக கவனத்துடன் செய்ய வேண்டும், அல்லது செய்யாமலே இருக்கலாம். கால்களை முடிந்த அளவிற்கு நன்றாக அகற்றி வைக்கவும். மூச்சை உள்ளே இழுத்து 2 கைகளையும் தோளுக்கு நேராக கொண்டு வாருங்கள். மூச்சை வெளிவிட்டு கீழே குனியுங்கள். மறுபடியும் மூச்சை இழுத்து மூச்சை வெளிவிடும்போது வலது கையால் இடது பாதத்தின் நுனியில் கட்டை விரலை தொட முயற்சி செய்யுங்கள். உங்கள் பார்வை உயிரை தூக்கிய கை மேல் இருக்கட்டும், அதாவது இடது கை. இதே பொசிஷனில் சிறிது நேரம் இருக்கவும். இயல்பாக சுவாசியுங்கள். இப்போது மூச்சை உள்ளிழுத்து மறுபடியும் உடம்பை நடுநிலைக்கு கொண்டு வரவும். மூச்சை வெளிவிட்டு இடது கையால் வலது காலின் கட்டை விரலை தொட முயலுங்கள். உங்கள் பார்வை வலது கையின் மேல் இருக்க வேண்டும். இதே பொசிஷனில் சிறிது நேரம் இருங்கள். இந்த பயிற்சியை திரும்ப செய்யுங்கள். 5 முறையாவது இதனை செய்ய வேண்டும். உங்களால் முடிந்த அளவிற்கு செய்யுங்கள். பிறகு ரிலாக்ஸ் செய்யுங்கள். பயன்கள். அர்த்தகடிய சக்கராசனம். இதுவரைக்கும் நம்மளோட முதுகு தண்ட முன்னோ பின்னோ இடதுபுறமோ வலதுபுறமோ வளைச்சிருக்கோம். ஆனா இந்த ஆசனத்துல நாம நம்மளோட முதுகு தண்ட ட்விஸ்ட் செய்ய கத்துக்க போறோம். இதோட பேரு அர்த்தகடிய சக்கராசனம். உங்களுக்கு முதுகு தண்டில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் யோகாசன பயிற்சி ஆசிரியர் அல்லது மருத்துவரின் ஆலோசனை பெற்றுதான் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். தோள்களுக்கு நேர்கோட்டில் இருக்கும்படி கால்களை அகற்றி வைக்கவும். மூச்சை உள்ளே இழுக்கும்போது 2 கைகளையும் தோளுக்கு நேரே முன்னே நீட்டவும். மெதுவாக மூச்சை விட்டு வலது கையை இடுப்பை அணைத்தவாறு வைக்கவும். இடது கையை வலது தோள் மேல் வைக்கவும். கழுத்தை வலப்புறமாக திருப்பவும். இடுப்பின் வலப்பக்கத்தை முன்னே கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். இடது கையால் அழுத்தி பின்னே கொண்டு செல்லுங்கள். இயல்பாக சுவாசியுங்கள். உங்கள் இடுப்பில் ஒரு ட்விஸ்டை உணர்வீர்கள். உங்கள் கவனம் முழுவதையும் அதில் செலுத்துங்கள். உங்களால் முடிந்தவரை அதே பொசிஷனில் இருங்கள். பிறகு மூச்சை இழுத்து 2 கைகளையும் முன்னே கொண்டு வாருங்கள். மூச்சை விட்டு எதிர்பக்கத்தில் இதே பயிற்சியை செய்யுங்கள். நின்றவாறு இந்த பயிற்சியை செய்து முடித்த பின் அசைந்து கொண்டே இந்த ஆசனத்தை செய்யலாம். இதனால் அதிகப்படியான கொழுப்பு விரைவில் அகற்றப்படும். அதை எப்படி செய்வது என்று இப்போது பார்க்கலாம்.
உங்களால் முடிந்த அளவிற்கு இதை செய்து கொண்டே இருங்கள். மூச்சை உள்ளிழுத்தவாறே 2 கைகளையும் முன்னே கொண்டு வந்து மூச்சை விடும்போது கீழே இறக்குங்கள். ரிலாக்ஸ் செய்யுங்கள். பயன்கள். பூர்ணகடிய சக்கராசனம். இந்த ஆசனம் குறிப்பாக உடல் பருமனை குறைக்க செய்யப்படுகிறது. இதற்கு பூர்ணகடிய சக்கராசனம் என்று பெயர். உங்களுக்கு முதுகுத்தண்டு பிரச்சனை இருந்தால் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டாம். ஹை பிளட் பிரஷர், தலை சுற்றல் இருந்தால் அவர்களும் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டாம். 2 கால்களையும் நன்கு அகற்றி வைக்கவும். மூச்சை உள்ளிழுத்து கைகள் 2ஐயும் மேலே தூக்கவும். மேலே தூக்கிய 2 கைகளையும் சேர்த்துக் கொள்ளவும். மூச்சை வெளிவிட்டு கீழே குனியவும். மூச்சை உள்ளிழுத்து வலது காலின் கட்டை விரலை தொட்டு பின்புறமாக இடுப்பை வளைக்கவும். மூச்சை வெளிவிட்டு இடுப்பை பின்புறமிருந்து முன்பக்கம் வளைக்கவும். இடது காலின் கட்டை விரலை தொட்டு முன்னே வரவும். கிளாக் வைஸில் 3 முறையும் ஆன்டி கிளாக் வைஸில் 3 முறையும் செய்யவும். எவ்வளவு நேரம் செய்ய முடியுமோ அவ்வாறு செய்து நடுவில் வந்த பிறகு நிறுத்தவும். இப்போது மூச்சை இழுத்து 2 கைகளையும் மேலே தூக்கவும். மூச்சை வெளிவிட்டு கைகளை பக்கவாட்டில் இறக்கவும். ரிலாக்ஸ் செய்யுங்கள். 2 கால்களையும் நார்மல் பொசிஷனிற்கு கொண்டு வரவும். ரிலாக்ஸ் செய்யும்போது உடம்பின் மீது கவனத்தை செலுத்தவும். பயன்கள். அக்னி சார் கிரியா. இந்த ஆசனம் நீரிழிவு நோய்களுக்கு ஏற்ற ஆசனமாகும். அதிகப்படியான கேலரிஸை இழக்க நினைக்கிறவங்களுக்கு இது மிகவும் பயனுள்ள ஆசனமா இருக்கும். சரி, இது எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாமா? அக்னி சார் கிரியா. அஜீரண கோளாறு, அசிடிட்டி, அதிக இரத்த அழுத்தம், இதய நோய்கள் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வயிற்றில் ஏதாவது ஆபரேஷன் செய்து கொண்டிருந்தால் டாக்டரின் ஆலோசனைப்படி செய்யலாம். 2 கால்களையும் தோளுக்கு நேர்கோட்டில் அகற்றி வைக்கவும். மூச்சை உள்ளிழுத்து மூச்சை அடக்கவும். லேசாக குனிந்து கொள்ளுங்கள். கைகள் 2ஐயும் முட்டிகள் மேல் வைத்துக் கொள்ளவும். வயிற்றை உள்ளேயும் வெளியேயும் அசையுங்கள். உங்களால் முடிந்த அளவு இப்படி செய்யுங்கள். உடம்பை உறுதியாக வைத்துக்கொண்டு பிறகு மூச்சை வெளிவிடுங்கள். இயல்பாக சுவாசியுங்கள். உடம்பை தளர்வடைய செய்யுங்கள். இப்பொழுது ரிலாக்ஸ் செய்யுங்கள். பயன்கள். உடியான் பந்த். அதிகப்படியான கொழுப்பை நீக்குவதற்கும் நீரிழிவு நோய்க்கும் உகந்த ஆசனம் இதுதான். இந்த ஆசனத்தை செய்யறதுக்கு உங்க உடம்பு தயாராகிற வரைக்கும் மற்ற ஆசனங்களையும் பிரீதிங் எக்ஸசைஸையும் நீங்க செய்யலாம். உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, வயிறு காலியாகவும் கிளீனாவும் இருக்கும்போதுதான் இந்த ஆசனத்தை நீங்க செய்யணும். இந்த ஆசனத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உடியான் பந்த். உயர் இரத்த அழுத்தம், இதய கோளாறுகள், அசிடிட்டி, வயிற்றில் காயம் போன்ற பிரச்சனை உள்ளவர்களும் கருவுற்றவர்களும் இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. கால்களை தோளுக்கு நேர்கோட்டில் இருக்கும்படி அகற்றி வைக்கவும். ஆழ்ந்து மூச்சை இழுங்கள். மூச்சை வெளிவிட்டுக் கொண்டே மார்பையும் வயிற்றையும் உள்ளிழுத்து சற்று முன்புறம் குனியவும். 2 கைகளையும் முட்டிகளின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். மூச்சை வெளிவிடுங்கள். மூச்சை நன்கு வெளிவிட்ட பிறகு வயிற்றை நன்கு உள்ளே இழுக்கவும். வயிறு முதுகில் ஒட்டிக்கொள்வது போல் உள்ளிழுக்கவும். முடிந்த அளவு இதே போஸில் இருக்கவும்.
மெதுவாக வயிற்றையும் உடம்பையும் தளர விடுங்கள். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்கள். உட்கார்ந்திருக்கும் போதும் இந்த பயிற்சியை செய்யலாம். பயன்கள். குக்குட்டாசனம் அல்லது நாற்காலி ஆசனம். யோகாசனங்கிறது ஒரு தனிப்பட்ட பயிற்சின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு சின்ன வேலைக்கும் கூட அது முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதனாலதான் சரியான முறையில உட்கார்றது கூட யோகால ஒரு ஆசனமா சொல்லப்படுகிறது. இத குக்குட்டாசனம் இல்ல நாற்காலி ஆசனம்னு கூட ஒரு பேர் இருக்கு. மறந்துடாதீங்க, ஆசனம் செய்யறதுக்கு நீங்க கீழே உட்காரும்போது ஒண்ணு குக்குட்டாசனம் இல்ல நாற்காலி ஆசனத்துல தான் உட்காரணும். இதை நீங்க எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க குக்குட்டாசனம் செய்யும் போது உங்க குதிகால்கள் உயர்ந்து இருக்கும். நாற்காலி ஆசனம் செய்யும் போது உங்க குதிகால்கள் தரையில பதிஞ்சிருக்கும். இதுதான் ஒரே ஒரு வித்தியாசம். மத்தபடி 2 ஆசனங்களுமே ஒண்ணு போலதான் இருக்கும். குக்குட்டாசனமும் நாற்காலி ஆசனமும் உங்களுக்கெல்லாம் தெரியும் யோகாசனம் எவ்வளவு விசேஷமானதென்று. மனிதன் செய்யும் சிறிய வேலைக்கு கூட அது முக்கியத்துவம் அளிக்கிறது. அதனால்தான் சரியான முறையில் உட்காருவதும் யோகாசனத்தில் ஓர் ஆசனமாக சொல்லப்படுகிறது. இதற்கு குக்குட்டாசனம் என்றும் நாற்காலி ஆசனம் என்றும் பெயர். எந்த ஆசனம் செய்வதற்கு உட்கார்ந்தாலும் இந்த போஸில் தான் உட்கார வேண்டும். முட்டி வலி உள்ளவர்களும் காலில் ஆபரேஷன் செய்து கொண்டவர்களும் இந்த ஆசனத்தை கவனமாக செய்ய வேண்டும். 2 கால்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை உடம்போடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மூச்சை உள்ளிழுத்தவாறு கைகள் 2ஐயும் முன்னே நீட்டி தோள் உயரத்துக்கு கொண்டு வாருங்கள். குதிகால்கள் 2ஐயும் உயர்த்திக் கொள்ளுங்கள். மூச்சை வெளிவிடும்போது மெதுவாக கீழே அமருங்கள். குதிகால்கள் உயர்ந்தே இருக்க வேண்டும். நன்றாக கீழே அமர்ந்தவுடன் 2 முட்டிகளையும் கைகளால் கட்டிக்கொண்டு முகவாயையோ தலையையோ முட்டியில் படும்படி செய்யுங்கள். மூச்சை நன்றாக வெளிவிடுங்கள். வயிற்றை உள்ளே இழுத்து மூச்சை நன்றாக வெளிவிடுங்கள். இப்போது மெதுவாக எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் உட்காருங்கள். இந்த ஆசனம் செய்யும்போது குதிகால்கள் உயர்ந்தே இருக்கும். நாற்காலி ஆசனம் செய்யும்போது குதிகால்கள் தரையில் பதிந்திருக்கும். அதாவது பாதம் பிளாட்டாக பதிந்திருக்கும். பயிற்சியின் மற்ற பகுதிகள் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். இந்த ஆசனம் செய்த பிறகு வஜ்ராசனம், சுகாசனம், பத்மாசனம் போன்ற எந்த போஸ்டரிலும் ரிலாக்ஸ் செய்யலாம். சக்கி சலானா. முதுகெலும்பில் காயம் உள்ளவர்கள், வயிற்றில் ஆபரேஷன் செய்து கொண்டவர்கள் யாரும் இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதேனும் நோய்கள் இருந்தால் டாக்டரின் ஆலோசனையோடு இதை செய்யலாம். 2 கால்களையும் உங்கள் முன்னே நீட்டிக்கொள்ளுங்கள். முடிந்த அளவு காலை அகற்றி வையுங்கள். 2 கைகளையும் முன்னே கொண்டு வந்து பற்றி கொள்ளுங்கள். மூச்சை உள்ளிழுத்து வலது கால் பெருவிரலை தொட்டு உடம்பை பின்புறமாக வளைக்கவும். மூச்சை வெளிவிட்டு இடது கால் பெருவிரலை தொட்டு உடம்பை முன்புறம் கொண்டு வரவும். இப்படி செய்து கொண்டே இருங்கள். மூச்சை இழுக்கும்போது பாதி வட்டமும் மூச்சை வெளிவிடும்போது பாதி வட்டமும் செய்யுங்கள். இந்த பயிற்சியை ஆரம்பத்தில் 5 முறை செய்யலாம். மெதுவாக அதிகரித்துக் கொள்ளலாம். அதிகப்படியாக 10 முறை செய்யலாம். பயன்கள். வஜ்ராசனம். இப்ப நீங்க பார்க்க போற அடுத்த ஆசனம் எந்த நேரத்திலயும் எந்த சூழ்நிலையிலயும் யார் வேணாலும் செய்யக்கூடியது. நீங்க எதையாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட இந்த ஆசனத்தை செய்யலாம். பொதுவா இந்த ஆசனத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் செய்வாங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சா போதும். வஜ்ராசனம். 2 கால்களையும் மடக்கி குதிகால்கள் மேல் இப்படி உட்காருங்கள். பாதம் தரையில் பதிந்திருக்க வேண்டும். 2 கைகளையும் தொடைகளின் மேல் வைத்து கண்களை மூடுங்கள். எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் உட்காருங்கள். சாப்பாட்டிற்கு பிறகு இதை 3 அல்லது 4 நிமிடங்கள் வரை இந்த ஆசனத்தை செய்யலாம். எந்த வயதினரும் இந்த ஆசனத்தை செய்யலாம்.
யோக முத்திரை. உயர் இரத்த அழுத்தமும் மூளை சம்பந்தப்பட்ட நோய்களும் உள்ளவர்கள் இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. இந்த ஆசனத்தை செய்யும்போது ஒருவேளை தலை சுற்றல் ஏற்படலாம். அதற்காக பயப்பட வேண்டாம். கண்களை மூடி சிறிது நேரம் இருந்தால் போதும். வஜ்ராசனம் போஸ்டரில் உட்காருங்கள். உள்ளங்கைகளை இறுக்கி மூடிக்கொள்ளுங்கள். கட்டை விரல் உட்புறமாக இருக்க வேண்டும். மூச்சை உள்ளிழுங்கள். மூச்சை வெளிவிட்டு கொண்டே குனியுங்கள். நெற்றி தரையை தொடுமாறு செய்யுங்கள். இதய நோயோ ஹை பிளட் பிரஷரோ இருந்தால் சுவாசம் இயல்பாக இருக்கட்டும். மூச்சை இழுத்து பிடிக்க வேண்டாம். முடியும் அளவிற்கு இதே பொசிஷனில் இருங்கள். மூச்சை உள்ளிழுத்துக்கொண்டே மெதுவாக நிமிருங்கள். மூச்சை வெளிவிட்டுக்கொண்டே கைகளை கீழே இறக்கி ரிலாக்ஸ் செய்யுங்கள். ரிலாக்ஸ் செய்யும்போது கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உடம்பை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். உடம்பின் ஆக்டிவிட்டீஸ் மேல் கவனம் வையுங்கள். பயன்கள். சுப்த வஜ்ராசனம். நாம் யோக முத்திரைக்கு மாற்று ஆசனத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் சுப்த வஜ்ராசனம். வஜ்ராசன போஸில் உட்காரவும். 2 கைகளின் சப்போர்ட்டில் பின்பக்கம் சாயவும். தலையின் உச்சி தரையில் இருக்குமாறு செய்ய வேண்டும். இரண்டு கைகளையும் தொடைகளின் மேல் வைத்துக் கொள்ளவும். முழங்கைகள் இரண்டும் தரையில் தொடுமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் கவனத்தை உங்கள் உடல் மேல் செலுத்துங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இதே பொசிஷனில் சிறிது நேரம் இருங்கள். மீண்டும் கைகளின் சப்போர்ட்டுடன் எழுந்திருங்கள். இரண்டு கைகளையும் தொடை மேல் வைத்துக் கொள்ளுங்கள். கண்கள் மூடியபடியே இருக்கட்டும். ரிலாக்ஸ் செய்யுங்கள். இடுப்பு, வயிறு அல்லது பிரீதிங் மீது உங்கள் கவனத்தை செலுத்தவும். தியானம் செய்வதற்கு முன்பு இந்த ஆசனத்தை செய்தீர்களானால் சுவாதிஷ்டான சக்கரத்தின் மீது உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். இது முதுகுத்தண்டின் கீழ்ப்பகுதியிலிருந்து 4 விரல்கள் உயரத்தில் அமைந்துள்ளது. ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனம் செய்த பிறகு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். பயன்கள். பத்மாசனம். இது யோகாசன பயிற்சியில் முக்கியமான ஆசனமாகும். உங்கள் கால்கள் வலிமையாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இல்லை என்றால் இந்த ஆசனத்தை கவனமாக செய்யவும். வலது காலை மடித்து இடது தொடையின் மீது வைக்கவும். அதேபோல் இடது காலை மடித்து வலது தொடையின் மீது வைக்கவும். தியானம் செய்யும் போஸ்டரில் உட்காரவும். அதாவது கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்ந்திருக்குமாறு வைத்துக் கொள்ளவும். உங்கள் உள்ளங்கையை தரைப்பக்கம் வைத்திருந்தால் நீங்கள் தியான முத்திரையில் மெடிடேஷன் போஸில் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று பொருள். உள்ளங்கையை மேல் நோக்கி வைத்திருந்தால் அது சின் முத்திரை எனப்படும். அது சின் முத்திரை எனப்படும். பயன்கள். பூநவனாசனம். இந்த ஆசனத்தை செய்வதற்கு முன்பு ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். எலும்பை பற்றியுள்ள தசைப்பகுதியை ஸ்ட்ரெச் செய்யவோ வளைக்கவோ கூடாது. முதுகு, கால் முட்டிகள், தொடை இவற்றின் மீது அதிக பிரஷர் கொடுக்கக்கூடாது. பத்மாசனத்தை சரியாக கற்றுக்கொண்ட பிறகே இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். தலை சுற்றல், இதய கோளாறுகள், ஹை பிபி உள்ளவர்கள் மருத்துவர் அல்லது யோகாசன பயிற்சியாளரின் ஆலோசனை பெற்றுதான் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். பத்மாசனத்தில் உட்காரவும். இரண்டு கைகளையும் பின்புறம் முதுகெலும்பில் படுமாறு வைக்கவும். நீண்ட ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுங்கள். மார்பை விரிவடைய செய்து மூச்சை வெளிவிடும்போது இடுப்பிலிருந்து முன்னே வளையவும். இயல்பாக சுவாசியுங்கள். கண்களை மூடி முடியுமானால் தலை தரையில் படும்படி செய்யுங்கள். முடிந்தவரை இதே பொசிஷனில் இருக்கவும். பிறகு மூச்சை உள்ளே இழுத்து உடம்பை நேராக்கவும். ரிலாக்ஸ் செய்யுங்கள். ரிலாக்ஸ் செய்யும்போது முதுகு, வயிறு
சுவாசம் ஆகியவற்றில் கவனத்தை செலுத்தவும். முடியுமானால் தொப்புளுக்கு பின்புறம் இருக்கும் மணிப்பூர சக்கரத்தின் மேல் கவனத்தை செலுத்தவும். 1 நிமிட நேரமாவது இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். 1 நிமிட நேரம் இருக்க முடியவில்லை என்றால் அதே நேரத்தில் 2-3 முறை செய்யலாம். பயன்கள். மச்சாசனம். நாம் செய்யப்போகும் இந்த ஆசனம் முன்னே வளைந்து செய்யக்கூடிய ஆசனங்களுக்கு மாற்று ஆசனமாகும். முதுகுத்தண்டின் கீழ் நுனிப்பாகம் டிபியால் பாதிக்கப்பட்டிருந்தால் மருத்துவர் அல்லது யோகாசன பயிற்சியாளரின் ஆலோசனை பெற்றுதான் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். பத்மாசனத்தில் நாம் அமர்ந்து கொள்ளலாம். இப்போது 2 கைகளின் உதவியால் தலை உச்சி தரையில் படும்படி செய்ய வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு கால் கட்டை விரல்களை கைகளால் பிடித்துக் கொள்ள வேண்டும். கை முட்டிகள் இரண்டும் தரையை தொட வேண்டும். உங்கள் முழு கவனத்தை வயிறு, மார்பு, சுவாசம் இவற்றின் மீது செலுத்தவும். முடியுமானால் மணிப்பூர சக்கரத்தின் மீது கவனத்தை செலுத்தவும் அல்லது இதயத்தின் பின்புறமுள்ள அனாஹத் சக்கரம் மீது கவனத்தை செலுத்தவும். இதே பொசிஷனில் 5 நிமிடம் வரை இருக்கலாம். அவ்வளவு நேரம் இருக்க முடியவில்லை என்றால் 2-3 முறை திரும்ப செய்யலாம். முடிந்தவரை இதே போஸில் இருக்கவும். காலில் ஸ்ட்ரெச் அல்லது புல்லை உணர்ந்தால் கால்களை முன்னே நீட்டிக்கொண்டு ரிலாக்ஸ் செய்யலாம். பயன்கள். மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்பைன். பத்மாசனத்தில் அமரவும். இரண்டு கைகளையும் பின்புறம் கட்டிக்கொள்ளவும். கண்கள் மூடியிருக்கட்டும். இப்போது மூச்சை உள்ளிழுத்து பிறகு மூச்சை வெளிவிடும்போது வலது கால் முட்டின் மீது தலையை வைக்கவும். இதே பொசிஷனில் சிறிது நேரம் இருக்கவும். உங்கள் தலை கால் முட்டியை தொடவில்லை என்றால் பரவாயில்லை. உங்களால் சுலபமாக செய்ய முடிந்த அளவு மட்டுமே செய்யவும். நாளடைவில் உங்கள் கெப்பாசிட்டி அதிகரிக்கும். அப்போது நீங்கள் தலையை முட்டி மேல் வைக்க முடியும். உங்கள் தலையை கால் முட்டி மீது வைக்க முடியும் என்றால் முகவாயை முட்டியை தொடும்படி செய்யலாம். உடம்பில் எங்கு புல் அல்லது ஸ்ட்ரெச் ஆகியவற்றை உணர்கிறீர்களோ அங்கே உங்கள் கவனத்தை செலுத்தவும். இனி மூச்சை உள்ளிழுத்து நேராக நிமிரவும். மூச்சை வெளிவிட்டு தலையை இடது முட்டியின் மேல் வைக்கவும். இதே பொசிஷனில் இருக்கவும். வலது முட்டியின் மீது தலையை வைத்திருந்த அதே நேரத்திற்கு இப்போதும் இருக்கவும். பிறகு மூச்சை உள்ளிழுத்து தலையை உயர்த்தவும். இந்த பயிற்சியை 3 முறையாவது செய்ய வேண்டும். பிறகு தலைக்கு பின் கையை கட்டிக்கொள்ளவும். மூச்சை உள்ளிழுத்து பிறகு மூச்சை வெளிவிடும்போது வலப்புறமாக வளையவும். கையின் முட்டி தரையில் படுமாறு செய்ய வேண்டும். இயல்பாக சுவாசியுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த ஆசனத்தை செய்யும்போது எங்கே ஸ்ட்ரெச்சை உணர்கிறீர்களோ அங்கே உங்கள் கவனத்தை செலுத்தவும். இதே பொசிஷனில் சிறிது நேரம் இருக்கவும். பின் மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து உடம்பை நிமிர்த்தவும். மூச்சை வெளியே விட்டு இதே பயிற்சியை இடதுபுறமும் செய்யவும். வலப்புறம் செய்யும்போது எவ்வளவு நேரம் இருந்தீர்களோ அதே அளவு நேரம் இந்த பொசிஷனிலும் இருக்க வேண்டும். மூச்சை உள்ளிழுத்து உடம்பை நேராக்கவும். ரிலாக்ஸ் செய்யுங்கள். வேண்டுமென்றால் ரிலாக்ஸ் செய்யும்போது கால்களை முன்னே நீட்டிக்கொள்ளலாம். உங்கள் கவனம் முழுவதும் உடம்பின் மேல்தான் இருக்க வேண்டும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் உடம்பு லேசாவதை உணருங்கள். லேசாகிறது. இன்னும் லேசாகிறது. பயன்கள்.
அர்த்த மத்ஸ்யேந்திராசனம் மற்றும் வக்ராசனம். நாம செய்ய போற இந்த அடுத்த ஆசனம் அற்புதமான பயன்களை தரக்கூடிய ஆசனங்கள்ல ஒன்னாகும். இதோட பேர் அர்த்த மத்ஸ்யேந்திராசனம். ஆனா இந்த ஆசனத்தை செய்யறதுக்கு முன்னாடி வக்ராசனம் செஞ்சு நம்ம உடம்ப தயார்படுத்திக்க வேண்டியிருக்கும். ரிஷி மத்ஸ்யேந்திரர் இந்த ஆசனத்துல தான் உட்கார்ந்து தியானம் செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இதுக்கு மத்ஸ்யேந்திராசனம்னு பேர் வந்தது. அர்த்த மத்ஸ்யேந்திராசனம் மத்ஸ்யேந்திராசனத்தின் ஒரு எளிய பகுதிதான். அர்த்த மத்ஸ்யேந்திராசனம், வக்ராசனம். தசை வலியும் உள்காயங்களும் உடலில் தையல்களும் உள்ளவர்கள் மிகவும் கவனமாக இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். இதனால் அசௌகரியமோ வலியோ இருந்தால் யோகாசன ஆசிரியரையோ டாக்டரையோ கலந்தாலோசிக்கலாம். 2 கால்களையும் உங்கள் முன் நீட்டிக்கொள்ளுங்கள். வலது காலை மடித்து இடது காலின் வெளிப்புறத்தில் இருக்குமாறு வைத்துக் கொள்ளுங்கள். இடது கையை வலது முற்றியை சுற்றியவாறு வையுங்கள். வலது பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். வலது கையை உங்கள் உடம்பிலிருந்து சற்று பின்னே தரையில் வைக்கவும். வலது பக்கம் திரும்பவும். இந்த பொசிஷனில் உடம்பில் அல்லது ஸ்ட்ரெச் செய்யப்பட்ட வயிறு, முதுகு தசையில் உங்கள் கவனத்தை செலுத்தவும். இதே பொசிஷனில் சிறிது நேரம் இருக்கவும். ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டு நேராக திரும்பி ஆசனத்தை ரிலீஸ் செய்யவும். இந்த ஆசனத்தை எதிர் திசையிலும் செய்யவும். இதற்கு வக்ராசனம் என்று பெயர். இது அர்த்த மத்ஸ்யேந்திராசத்துக்கான தயார் நிலை. இது சாதாரணமாக முதுகுவலியை போக்க செய்யப்படுகிறது. இப்போது உங்கள் பிரிப்பரேஷன் முடிந்துவிட்டது. இப்போது முக்கிய ஆசனமாக அர்த்த மத்ஸ்யேந்திராசனத்தை பற்றி பார்க்கலாம். கால்களை முன்னே நீட்டிக்கொள்ளுங்கள். வலது காலை மடித்து இடது முட்டியின் வெளிப்புறமாக தரையில் வைக்கவும். இடது காலை வலப்புறமாக பட்டக்ஸின் கீழ் வைக்கவும். இடது கையை வலது காலின் வெளிப்புறமாக வைத்து வலது கணுக்காலை பிடித்துக் கொள்ளவும். வலது முட்டி இடது கையின் அருகில் இருக்க வேண்டும். வலது கையை பின்புறமாக வைக்கவும். உடம்பை வலப்புறமாக திருப்பவும். கழுத்தையும் முதுகையும் பின்புறமாக எவ்வளவு திருப்ப முடியுமோ அந்த அளவு திருப்பவும். இதே பொசிஷனில் சிறிது நேரம் இருக்கவும். மெதுவாக நார்மல் பொசிஷனுக்கு வரவும். இதே பயிற்சியை எதிர் திசையிலும் செய்யலாம். இது மிகவும் கடினமான ஆசனம் என்பது நமக்கு தெரியும். இப்போது இந்த ஆசனத்தை எதிர் திசையில் செய்யலாம். 2 கால்களையும் முன்னால் நீட்டிக்கொள்ளவும். இடது காலை மடித்து வலது முட்டியின் வெளிப்புறத்தில் வைக்கவும். வலது காலை மடித்து இடது பட்டக்ஸ் அருகில் வைக்கவும். இனி வலது கையை தூக்கிய காலின் முட்டியை சுற்றி இடது பாதத்தை பிடிக்க செய்யவும். இடது கையை இடுப்பை சுற்றி இருக்குமாறு வைத்து மூச்சை வெளிவிடும்போது இடது பக்கம் திரும்பவும். கழுத்தை இடப்புறமாக திருப்பவும். டென்ஷன், புல் இவற்றை உணரும் இடங்களில் உங்கள் கவனத்தை செலுத்தவும். மூச்சை உள்ளிழுப்பது, வெளிவிடுவது இவற்றில் கான்சென்ட்ரேட் செய்யவும். இதே பொசிஷனில் 1 நிமிடமாவது இருக்க வேண்டும். உங்களால் முடிந்த அளவு இதே பொசிஷனில் இருக்கலாம். ரிஷி மத்ஸ்யேந்திரர் தவம் செய்யும்போது இந்த ஆசனத்தில்தான் இருந்தார். அதனால்தான் இதற்கு மத்ஸ்யேந்திராசனம் என்று பெயர். இது மத்ஸ்யேந்திராசனத்தின் எளிமையான முறை. இது பெரிய ஆசனங்களில் ஒன்று. பயன்கள். கோமுகாசனம். தசைவலி உள்ளவர்கள் முடிந்த அளவு மட்டுமே இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். இடது காலை மடித்து இடது குதிகால் மேல் அமரவும். அதேபோல் வலது காலை மடித்து இடது கால் மேல் வைக்கவும். ஒரு முட்டி மேல் இன்னொரு முட்டி இருக்க வேண்டும். இப்போது வலது கையை மேலே தூக்கி இடது கையை பின்புறமிருந்து மேலே தூக்க வேண்டும். இப்போது 2 கைகளையும் பின்பக்கத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். கழுத்தை நேராக வைத்து கண்களை நேராக வையுங்கள். வேண்டுமென்றால் கண்களை மூடிக்கொள்ளலாம். உடம்பின் மேல் கான்சென்ட்ரேட் செய்யுங்கள். ஆக்சிஜன் உங்கள் உடம்பினுள் செல்கிறது. மார்பு நன்கு விரிவடைகிறது. முடிந்தவரை இதே போஸில் இருங்கள். பிறகு நார்மல் பொசிஷனுக்கு வர வேண்டும். இந்த பயிற்சியை ஆப்போசிட் டைரக்ஷனிலும் செய்ய வேண்டும். இப்போது வலது காலை மடித்து வலது குதிகால் மேல் அமரவும். இடது கையை மேலே தூக்கி
பின்புறம் வளைத்து வலது கையை கீழிருந்து மேலே தூக்கவும். 2 கைகளையும் கோத்துக்கொள்ளவும். எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் இருந்து பிறகு ரிலாக்ஸ் செய்யலாம். கைகளை கீழே இறக்கி ரிலாக்ஸ் செய்யலாம். அல்லது கால்களை முன்னே வைத்து சுகாசனத்திலும் ரிலாக்ஸ் செய்யலாம். உடம்பின் மீதும் உள்மூச்சு வெளிமூச்சு இவற்றின் மீதும் கவனத்தை செலுத்தவும். பயன்கள். தித்திலி ஆசனம் அல்லது பட்டர்ஃப்ளை போஸ். தலைவலி உள்ளவர்கள் தங்கள் ஆற்றலுக்கு ஏற்ப இந்த ஆசனத்தை செய்யலாம். நன்றாக உட்கார்ந்து கொள்ளவும். பாதங்கள் இரண்டையும் ஒன்றாக இணைக்கவும். கைகளை கூப்புவது போல பாதங்களை சேர்த்து வைக்கவும். பாதங்களை உடம்புக்கு அருகில் வைத்துக் கொள்ளவும். நேராக உட்கார்ந்து பட்டாம்பூச்சி இறக்கைகளை அசைப்பது போல கால்களை அசைக்கவும். முதலில் மெதுவாகவும் பிறகு வேகமாகவும் செய்ய ஆரம்பிக்கலாம். கால்கள் மேலே போகும்போது வயிற்றை அழுத்த வேண்டும். பிறகு தரையில் பதிய வேண்டும். கால்கள் தரையில் பதியும் போது சத்தம் வர வேண்டும். எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் செய்துவிட்டு ரிலாக்ஸ் செய்யவும். கால்களை முன்னே நீட்டிக்கொள்ளலாம். ஆசனம் செய்யும்போது எங்கு புல் அல்லது ஸ்ட்ரெச்சை உணர்ந்தீர்களோ அந்த இடத்தில் கவனத்தை செலுத்தவும். பயன்கள். நௌகாசனம். அசையாம இருக்கிற இந்த போஸ்டர் தான் நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஆசனமாகும். அண்ட் அசையும் போஸ்டர் உடல் பருமன் உடையவங்களுக்கு ரொம்ப நல்லது. நௌகாசனம். வயிற்று பகுதியில் ஏதேனும் காயங்கள் இருந்தால் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டாம். ஹை பிபி அல்லது இதய கோளாறுகள் இருந்தால் மூச்சை இழுத்து பிடிக்க வேண்டாம். அசைகின்ற நௌகாசனத்தை செய்ய வேண்டாம். குடல் இறுக்கம், குடற்புண், குடல் நோய்கள், இதய நோய்கள் இருந்தால் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. குப்புறப்படுத்திக் கொள்ளவும். கால்களை அருகருகே வைத்துக் கொள்ளவும். கைகளை நேரே முன்னால் நீட்டிக்கொள்ளவும். இப்போது மூச்சை உள்ளே இழுத்து 2 கைகளையும் 2 கால்களையும் ஒரே சமயத்தில் உயர்த்தவும். மூச்சை நிறுத்தி பிடித்து வயிற்றின் மேல் பேலன்ஸ் செய்ய வேண்டும். உங்களால் முடிந்த அளவு இதே போஸில் இருக்கவும். பிறகு மெதுவாக மூச்சை வெளியே விட்டு கைகளையும் கால்களையும் கீழே கொண்டு வரவும். இதே போன்று 3 முறையாவது செய்ய வேண்டும். மூச்சை உள்ளே இழுத்து கைகளையும் கால்களையும் உயர்த்தவும். மூச்சை உள்ளே நிறுத்தி கைகளை உயர்த்தி கால்களை இறக்கவும். படகை போல் உடம்பை இவ்வாறு அசைக்கவும். உங்களால் முடிந்த அளவு இப்படி செய்யவும். பிறகு மூச்சை வெளியே விட்டு கைகளையும் கால்களையும் கீழே கொண்டு வரவும். ரிலாக்ஸ் செய்யவும். இந்த பயிற்சியையும் 3 முறையாவது செய்ய வேண்டும். பயன்கள். புஜங்காசனம். மாதவிலக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் இது. அதுவும் இல்லாம இந்த ஆசனத்தை பொதுவா செய்யணும்னு நினைக்கிறவங்க கவனம் செலுத்த வேண்டிய சக்கரங்கள் விஷுத்தி சக்கரம், அது நம்ம தொண்டையின் பின்புறம் உள்ளது. மற்றும் ஆக்ஞா சக்கரம், அது இங்க நம்ம பொட்டு வைக்கிற இடத்துல இருக்கு. புஜங்காசனம். வயிறு கோளாறு, குடல் இறக்கம், குடல் பிரச்சனைகள், தைராய்டு சுரப்பி கோளாறு உள்ளவர்கள், மருத்துவர்
அல்லது யோகாசன பயிற்சியாளரின் ஆலோசனை பெற்றுதான் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். இந்த ஆசனத்தை எவ்வாறு செய்வது என்று பார்க்கலாம். வயிறு தரையில் இருக்குமாறு குப்புற படுக்கவும். கால்களை சேர்த்து வைத்து கைகள் இரண்டையும் தோளுக்கு நேராக வையுங்கள். மூச்சை உள்ளிழுத்து உடம்பின் மேல் பகுதியை உயர்த்தவும். உடம்பின் பாரம் முழுவதையும் கைகள் தாங்க வேண்டும். மூச்சை வெளிவிடும்போது கழுத்தை பின்புறமாக வளைக்க வேண்டும். இப்போது சுவாசம் இயல்பாக இருக்கட்டும். இந்த பொசிஷனில் முதுகெலும்பின் நுனியில் டென்ஷன் உணரும் இடத்தில் கான்சென்ட்ரேட் செய்யவும். இதே பொசிஷனில் 1 நிமிடம் வரை இருக்கவும். உங்களால் இயன்ற அளவு இந்த நேரத்தை மெதுவாக அதிகரித்துக் கொள்ளலாம். இப்போது ரிலாக்ஸ் செய்யுங்கள். இந்த ஆசனத்தை புதுமை நோக்கில் பார்ப்பவர்களுக்கு விசுத்தி சக்கரத்தில் தங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். அது தொண்டையின் பின்புறம் உள்ளது. பொட்டு வைக்கும் இடத்தில் உள்ள ஆக்ஞா சக்கரத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். பயன்கள். சலபாசனம். இப்ப நம்ம அடுத்ததா செய்ய போற ஆசனத்தோட பெயர் சலபாசனம். ஆனா அதுக்கு முன்னாடி நாம அர்த்த சலபாசனம் செஞ்சு நம்மள தயார்படுத்திக்கணும். இது நம்மளோட வயிற்றுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதனால முதல்ல நம்ம அர்த்த சலபாசனத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சலபாசனத்தை செய்யலாம். சலபாசனம். வயிற்றில் தையல் இருப்பவர்கள் அர்த்த சலபாசனம் செய்யலாம். ஆனால் சலபாசனத்தை செய்யக்கூடாது. அதோடு மட்டுமில்லாமல் வயிற்றுப்புண், குடல் இறக்கம், குடல் நோய்கள், பலவீனமான இதயம், உயர் இரத்த அழுத்தம் ஆகிய பிரச்சனைகள் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனை கேட்டுதான் செய்ய வேண்டும். இல்லையென்றால் செய்யாமலே இருக்கலாம். கைகளை உடம்புக்கு அருகில் வைக்கவும். முகவாய் தரையில் இருக்க வேண்டும். இப்போது மூச்சை உள்ளிழுத்து வலது காலை எவ்வளவு உயரமாக தூக்க முடியுமோ அந்த அளவு தூக்கவும். ஆனால் முட்டியை வளைக்கக்கூடாது. முடிந்தவரை மூச்சை உள்ளே நிறுத்தவும். மூச்சை வெளிவிட்டுக் கொண்டே காலை கீழே இறக்கவும். இதேபோல் அடுத்த காலையும் செய்ய வேண்டும். மூச்சை உள்ளிழுத்து இடது காலை உயர்த்தவும். முடிந்தவரை மூச்சை உள்ளே நிறுத்தவும். மெதுவாக மூச்சை வெளிவிட்டு காலை கீழே இறக்கவும். ரிலாக்ஸ் செய்யுங்கள். ரிலாக்ஸ் செய்யும்போது கால்களை இவ்வாறு அகற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இடது கையை வலது கை மேல் வைத்து இடது கன்னத்தை அதன் மேல் வைக்கவும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இதற்கு ஆனந்தாசனம் என்று பெயர். இந்த ஆசனம் ரிலாக்ஸேஷன் செய்வதற்கு உரிய ஆசனம். கட்டை விரலை உள்ளே வைத்து உள்ளங்கையை மூடுங்கள். தொப்புளுக்கு அருகில் வையுங்கள். முகவாய் தரையில் இருக்கட்டும். இனி மூச்சை உள்ளிழுத்து கால்கள் இரண்டையும் ஒன்றாக உயர்த்தவும். மூச்சை முடிந்தவரை உள்ளே நிறுத்தவும். உங்களால் முடிந்தவரை இதே பொசிஷனில் இருக்கவும். பிறகு மெதுவாக கால்களை கீழே கொண்டு வரவும். இப்படியே உங்களால் முடிந்தவரை இருக்கவும். பிறகு ரிலாக்ஸ் செய்யுங்கள். இயல்பாக சுவாசியுங்கள். பயன்கள். தனுராசனம். இந்த ஆசனத்தை செய்யும்போது உடல் வில் போல் காணப்படும். அதனால் இது தனுராசனம் எனப்படுகிறது. இந்த ஆசனத்தை செய்வதற்கு முன் சில விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும். குடல் இறக்கம், குடல் புண், குடல் பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. வயிறு தரையில் இருக்கும்படி குப்புறப்படுத்திக் கொள்ளுங்கள். கால்களை சேர்த்துக்கொண்டு கைகளை உடம்போடு சேர்த்து வைக்கவும். முட்டியை மடக்கி 2 பாதங்களையும் 2 கைகளாலும் பிடித்துக் கொள்ளவும். இப்போது மூச்சை உள்ளிழுத்து 2 பக்கமும் உடலை உயர்த்தி வயிற்றினால் பேலன்ஸ் செய்யவும். முடியுமானால் மூச்சை இழுத்து பிடிக்கலாம். இல்லையென்றால் இயல்பாக சுவாசிக்கலாம். உடம்பு வளையும் வரை இதே பொசிஷனில் இருந்து மெதுவாக ரிலாக்ஸ் செய்யவும். ரிலாக்ஸ் செய்யும்போது
கண்களை மூடிக்கொண்டு உடம்பை தளர்வாக வைக்கவும். முடியுமானால் தொண்டைக்கு பின்புறம் இருக்கும் விஷுத்தி சக்கரத்தில் கவனத்தை செலுத்தவும். பயன்கள்: பவனமுத்தாசனம். மல்லாந்து படுத்துக்கொள்ளவும். கால்கள் அருகருகே இருக்க வேண்டும். 2 கைகளும் உடம்புக்கு அருகே இருக்க வேண்டும். மூச்சை உள்ளிழுத்து கைகளை மேலே உயர்த்தவும். மீண்டும் மூச்சை உள்ளிழுத்து காலை மேலே உயர்த்தி மடக்கவும். மூச்சை வெளியே விட்டு காலை 2 கைகளாலும் பிடித்து கொள்ளவும். முட்டி தலையையோ அல்லது முகவாயையோ தொடும்படி செய்ய வேண்டும். எது சுலபமோ அப்படி செய்ய வேண்டும். இனி இடது காலை 3 முறை கிளாக் வைஸிலும் 3 முறை ஆன்டி கிளாக் வைஸிலும் ரொட்டேட் செய்ய வேண்டும். உங்களால் முடியுமானால் அதிகமான அளவும் செய்யலாம். அதாவது 5 அல்லது 10 முறை ரொட்டேட் செய்யலாம். காலை ரொட்டேட் செய்த பிறகு 2 கட்டை விரல்களையும் பார்த்த பிறகு நார்மல் பொசிஷனிற்கு வர வேண்டும். பிறகு மெதுவாக காலை கீழே இறக்க வேண்டும். காலை தரையில் இடிக்காமல் இதை செய்ய வேண்டும். அடுத்த காலினால் இதே பயிற்சியை செய்ய வேண்டும். பயன்கள்: கதரி ஆசனம். நாம் செய்யப்போகும் இந்த ஆசனம் வாயு தொல்லையை போக்குவதற்கு செய்யப்படுகிறது. இதற்கு கதரி ஆசனம் என்று பெயர். முதுகுத்தண்டு பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. 2 கால்களையும் சேர்த்து வைக்கவும். கைகளை உடம்புக்கருகே வைக்கவும். மூச்சை உள்ளிழுத்து கைகளை உயர்த்தவும். மீண்டும் மூச்சை உள்ளிழுத்து 2 கால்களையும் ஒன்றாக மேலே உயர்த்தவும். இனி முட்டியை வளைக்கவும். இனி மூச்சை வெளியே விட்டு 2 கால்களையும் கைகளால் கட்டிக்கொள்ளவும். முட்டியை முகவாயிலோ தலையிலோ வைக்க முடியுமானால் அப்படியே செய்யுங்கள். இதே பொசிஷனில் சிறிது நேரம் இருங்கள். பிறகு உடம்பை ஸ்விங் செய்யுங்கள். நீங்கள் எழுந்திருக்கும் நிலையில் உங்கள் பாதங்களின் மீது மட்டுமே உட்கார்ந்திருப்பது போலவும் கீழே போகும் நிலையில் உங்கள் கழுத்தின் மீது சாய்ந்திருப்பது போலவும் இருக்க வேண்டும். உங்களால் முடிந்த அளவு இப்படி செய்யவும். 10 முறை செய்யலாம். 10 முறை செய்த பிறகு நிறுத்திவிடுங்கள். பிறகு ரிலாக்ஸ் செய்யுங்கள். ரிலாக்ஸ் செய்யும்போது உடம்பை தளர விடுங்கள். இந்த ஆசனத்தை செய்யும்போது டென்ஷன், ஸ்ட்ரெச் இவற்றை உணர்ந்த இடத்தில் உங்கள் கவனத்தை செலுத்தவும். பயன்கள்: சர்வாங்காசனம், ஹலாசனம், கர்ணபீடாசனம். முதுகுவலி, ஹை பிபி, இதய நோய்கள், கல்லீரல் பிரச்சனைகள், ஸ்லிப் டிஸ்க், இரத்த சோகை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. 2 கைகளையும் உடம்புக்கருகே வைக்கவும். மூச்சை உள்ளிழுத்து கால்கள் 2ஐயும் உயர்த்தவும். முழுமையாக உயர்த்த வேண்டும். கைகளின் உதவியால் இடுப்பிலிருந்து நேராக உடம்பை உயர்த்த வேண்டும். சுவாசம் இயல்பாக இருக்கட்டும். முடியுமானால் கண்களையும் மூடிக்கொள்ளுங்கள்.
இதன் பெயர் சர்வாங்காசனம் என்பதாகும். உங்களால் முடிந்த அளவு இதே போஸில் இருக்கவும். மூச்சை வெளியே விட்டு கால்களை தலைப்பக்கம் கொண்டு போகவும். இப்போது முட்டியை மடக்கக்கூடாது என்று நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இனி கால்களால் தரையை தொடுங்கள். இப்போது உங்கள் உடம்பு விவசாயிகள் பயன்படுத்தும் கலப்பையைப் போல் இருக்கும். அதனால்தான் இதற்கு ஹலாசனம் என்று பெயர். உங்களால் முடிந்த அளவு மட்டுமே இதை செய்ய வேண்டும். பலவந்தமாக செய்யாதீர்கள். மற்றவர்கள் செய்கிறார்களே என்று செய்யாதீர்கள். மெதுவாக தொடர்ந்து பயிற்சி செய்தால் நன்றாக செய்ய முடியும். இனி கால் கட்டை விரல்களை கைகளால் பிடிக்க முயற்சி செய்யுங்கள். முட்டிகளை மடித்து காதுகளை தொடும்படி கொண்டு வரவும். இந்த ஆசனத்தின் பெயர் கர்ணபீடாசனம். உங்களால் முடிந்தவரை இதே போஸில் இருக்கவும். இனி கால்களை எடுத்து கைகளின் உதவி கொண்டு இடுப்பை கீழே கொண்டு வரவும். மெதுவாக மூச்சை வெளிவிட்டு உடம்பை நேராக்கவும். ரிலாக்ஸ் செய்யுங்கள். இந்த ஆசனத்தை செய்யும் போதும் ரிலாக்ஸ் செய்யும் போதும் விஷுத்தி சக்கரத்தின் மீது கான்சென்ட்ரேட் செய்யவும். விஷுத்தி சக்கரம் தொண்டைக்கு பின்புறம் அமைந்துள்ளது. உங்கள் கவனம் முழுவதையும் உடம்பின் மீது கூட செலுத்தலாம். பயன்கள். சக்ராசனம் உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள், வயிற்று பகுதியில் அல்லது உட்பக்கத்தில் காயம், குடல் பிரச்சனைகள், எலும்பு மண்டல பிரச்சனைகள், பார்வை கோளாறுகள், காது கேட்பதில் பிரச்சனைகள் ஆகிய பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்யவே கூடாது. பின்புறம் வளைந்து செய்யும் ஆசனங்களை செய்து பழகாதவர்களும் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. கால்கள் இரண்டையும் சேர்த்து வைக்கவும். பின்பு 2 கால்களையும் மடித்து பட்டக்ஸ் பக்கத்தில் வைக்கவும். மூச்சை உள்ளிழுத்து உடம்பை மேல் பக்கமாக வளைக்கவும். கழுத்து தொங்கியிருக்க வேண்டும். கண்கள் மூடியிருக்க வேண்டும். சுவாசம் இயல்பாக இருக்க வேண்டும். கான்சென்ட்ரேஷன் முழுவதும் உடம்பின் மீது இருக்க வேண்டும். முடிந்த அளவு இதே போஸில் இருக்கவும். மெதுவாக மூச்சை வெளியே விட்டு உடம்பு தரையில் இருக்குமாறு செய்யவும். ரிலாக்ஸ் செய்யுங்கள். இந்த ஆசனத்தை செய்யும்போது மணிப்பூர சக்கரம், முதுகெலும்பு, வயிறு, உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றின் மீது கவனத்தை செலுத்தவும். ஷயன் பஸ்சிமோத்தானாசனம். இது மிகவும் முக்கியமான ஆசனம். முதுகுவலி, மூட்டுவலி, வயிற்று பகுதியில் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. கைகள் இரண்டையும் உடம்புக்கு அருகே வைக்கவும். மூச்சை உள்ளிழுத்து கைகளை மேல்புறமாக தூக்கவும். உடம்பு முழுவதையும் புல் செய்யவும். கையை ஊன்றாமல் உட்காரவும். மூச்சை வெளியே விட்டு இடுப்பிலிருந்து முன்பக்கம் வளைந்து 2 கால்களின் கட்டை விரல்களை பிடிக்க முயற்சி செய்யவும். கட்டை விரலை பிடிக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும்போது உடம்பு ஃப்ளெக்சிபிளாக மாறுகிறது. அப்போது கால் கட்டை விரல்களை பிடிப்பது சுலபமாகிவிடும். கட்டை விரல்களை
பிடிக்க முடியாவிட்டால் பாதங்களை பிடிக்க முயற்சி செய்யுங்கள். தலையால் கால் முட்டியை தொடுங்கள். உங்களால் தலையால் முட்டியை தொட முடியும் என்றால் கால் கட்டை விரல்களை கைகளால் தொடுங்கள். கை முட்டியால் தரையை தொட முயற்சி செய்யுங்கள். உங்களால் முடிந்த அளவு இவ்வாறு செய்யுங்கள். மூச்சை உள்ளிழுத்து உடம்பை நேராக்குங்கள். மூச்சை வெளிவிட்டு நன்றாக தரையில் சாய்ந்து விடுங்கள். ரிலாக்ஸ் செய்யுங்கள். கண்களை மூடிக்கொண்டு உடம்பை தளர விடுங்கள். பயன்கள். பிராணாயாமம். பிரான் என்றால் எனர்ஜி. அது உள்ளே ஊடுருவி செல்லும் சக்தி. அது பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆயாம் என்றால் ப்ராக்ரஸ். பிராணாயாம் இது யோகாசன பயிற்சியின் ஒரு வகை. அது உடம்பின் ஒவ்வொரு உறுப்பிலும் உயிரோட்டத்தை மேம்படுத்தும் நோக்கத்தை உடையது. அது உடம்பில் உள்ள பல்வேறு பாகங்களிலும் அதிகமான சக்தியை நெறிப்படுத்துகிறது. பிராணாயாமத்தின் நோக்கம் என்னவென்றால் உடம்பு முழுவதும் பாயும் உயிரோட்டத்தை கட்டுப்படுத்துவது ஆகும். சுருக்கமாக, பிராணாயாமம் மூச்சு வழியாக நரம்புகளையும் உடலின் சக்தி மீது தன் தன்மையை காட்டுகிறது. இதன் பயனாக நரம்புகள் சுத்திகரிக்கப்படுகின்றன. நம் மனதிற்கும் உடலிற்கும் ஸ்டெபிலிட்டியும் கிடைக்கின்றது. நம் மூச்சை கட்டுப்படுத்தும் போது எனர்ஜியும் கட்டுப்படுத்தப்படுகிறது. அதனால் நம் மனமும் கட்டுப்படுகிறது. சோ நாவ் பிராணாயாமம் எப்படி செய்யறதுன்னு நம்ம கத்துக்க போறோம். நான் சொல்ல போற இந்த டிப்ஸை நீங்க எப்போ ஞாபகம் வச்சுக்கணும். பிராணாயாமம். பிராணாயாமம் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பு நாம் சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும். நாடி சோதன் பிராணாயாமம். நாம இப்ப செய்ய போறது நாடி சோதன் பிராணாயாமம். நீங்க இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சே ஆகணும். உயர்நிலை பிராணாயாமத்திற்கு நாடி சோதன் ரொம்ப அவசியம். நீங்க இதை ரொம்ப சுலபமா 8 முறை செய்யலாம். அதுக்கப்புறம் உங்க கெப்பாசிட்டியை பொறுத்து இதை மறுபடியும் செய்யலாம். தலை சுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் கண்களை மூடி உங்க பிரீதிங் மேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நாடி சோதன் பிராணாயாமம். சுகாசனத்திலோ பத்மாசனத்திலோ உட்கார்ந்து கொள்ளுங்கள். மூக்கின் வலது துவாரத்தை மூடிக்கொண்டு ஆழ்ந்து மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். பிறகு மெதுவாக மூச்சை வெளிவிட வேண்டும். அதே வழியில் மூச்சை இழுத்து வெளிவிட வேண்டும். கவனம் கொள்ளுங்கள். மூச்சை உள்ளே இழுக்க எவ்வளவு நேரம் எடுக்கிறீர்களோ அதன் 2 மடங்கு நேரம் வெளிவிடுவதற்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் முன்பு செய்தது போலவே மூச்சை உள்ளிழுக்கும்போது 4 வரை எண்ணுங்கள். மூச்சை வெளிவிடும்போது 8 வரை எண்ணுங்கள். இப்படி செய்து கொண்டே இருக்க வேண்டும். உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் மூச்சை உள்ளே நிறுத்தக்கூடாது. அதனால்தான் 8 முறை உங்களால் மூச்சை உள்ளிழுத்தும் வெளிவிட்டும் செய்ய முடியுமென்றால் நாசி துவாரத்தை மாற்றி செய்யலாம். இடது துவாரத்தின் வழியே மூச்சை இழுத்து இடது துவாரத்தின் வழியே வெளிவிட வேண்டும். இப்போதும் 8 முறையாவது மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட வேண்டும். பிராணாயாமத்தில் எப்போதெல்லாம் ஆழ்ந்த மூச்செடுத்து வெளிவிடுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் மூச்சுவிடும் சத்தம் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் இப்படி தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். உயர்நிலை பிராணாயாமத்திற்கு பல்ஸை எப்படி கண்டறிவது என்பது மிகவும் அவசியமாகும். இந்த பிராணாயாமத்தை 8 முறை சுலபமாக செய்ய முடியுமானால் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்ளலாம். பிராணாயாமம் செய்யும்போது தலை சுற்றுவது போல் இருந்தால் நிறுத்திவிடுங்கள். கண்களை மூடிக்கொண்டு மூச்சை உள்ளிழுப்பது வெளிவிடுவது இரண்டிலும் கான்சென்ட்ரேட் செய்யுங்கள். இல்லையென்றால் மீண்டும் மீண்டும் உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ப செய்யுங்கள். பிராணாயாமம் செய்த பிறகு ரிலாக்ஸ் செய்யலாம். ரிலாக்ஸ் செய்யும்போது மூச்சை உள்ளிழுப்பது வெளியே விடுவது இரண்டிலும் முழுமையான கான்சென்ட்ரேஷன் செய்ய வேண்டும். இதன் பயன்கள். பஸ்திரிகா பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தை செய்யும்போது அதிக காற்றையும் சுவாசிக்க வேண்டாம், வாயையும் திறக்க வேண்டாம். இந்த பிராணாயாமம் செய்யும்போது உடம்பு மிகவும் தளர்வாக இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் பஸ்திரிகாவை மெதுவாக செய்யவும். உங்கள் நுரையீரலும் வயிற்று பகுதியும் பலப்பட்டுவிட்டால் பிறகு நீங்கள் வேகத்தை அதிகரிக்கலாம்.
இதை எப்படி செய்வது என்று இப்பொழுது பார்க்கலாம். இதை 2 முறைகளில் செய்யலாம். பஸ்திரிகா பிராணாயாமம். முதலில் பஸ்திரிகா பிராணாயாமத்தின் முதல் ஸ்டெப் எவ்வாறு செய்வது என்று பார்க்கலாம். சுகாசனம் அல்லது பத்மாசனத்தில் உட்கார்ந்து கொள்ளவும். எப்படி சௌகரியமோ அப்படி உட்காரவும். நேராக நிமிர்ந்து உட்காரவும். கைகளை முட்டிகளின் மேல் வைக்கவும். மூச்சை உள்ளிழுத்து மார்பை விரிவடை செய்யவும். மூச்சை வெளியே விட்டு மார்பை சுருக்கவும். இரும்பு கொல்லர்களின் பயன்படுத்தும் துருத்தியைப் போல மார்பு இயங்கும்படி இந்த பிராணாயாமத்தை செய்யவும். உங்களால் முடிந்த அளவு இந்த பயிற்சியை செய்யலாம். கண்களை மூடிக்கொண்டு ரிலாக்ஸ் செய்யுங்கள். பிராணாயாமம் செய்யும்போதோ அதற்கு பின்னரோ தலை சுற்றலோ கண்கள் இருளடைவதோ நேரிடலாம். சுவாசத்தில் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்தவும். அடுத்த முறை செய்யும்போது குறைந்த நேரமே செய்யுங்கள். 50 முறை வரை இந்த பிராணாயாமத்தை திரும்ப திரும்ப செய்யலாம். மிகுந்த ஆர்வத்தினால் 100 முறை 200 முறை என்று செய்யாதீர்கள். 50 முறை செய்த பிறகு ரிலாக்ஸ் செய்யுங்கள். அதன் பிறகு 5 முறைக்கு மேல் இதை செய்ய வேண்டாம். ரிலாக்ஸ் செய்யுங்கள். பயன்கள். இப்போது இந்த பிராணாயாமத்தின் 2வது ஸ்டெப்பை பார்க்கலாம். பத்மாசனம் அல்லது சுகாசனத்தில் உட்காரவும். கைகள் 2ஐயும் முட்டிகளின் மேல் வைத்து துருத்தியைப் போல் மார்பை இயங்க செய்தது போல் இப்போது வயிற்றை இயங்க செய்ய வேண்டும். மூச்சை உள்ளிழுத்து மூச்சை வெளிவிடும்போது வயிற்றை சட்டென்று உள்ளே இழுக்கவும். எத்தனை முறை செய்கிறோம் என்று முதல் ஸ்டெப்பில் எண்ணியவாறு கவுண்ட் செய்ய வேண்டும். முடிந்த அளவு செய்துவிட்டு நிறுத்தவும். இந்த பிராணாயாமத்தை செய்யும்போது வயிறு, விலா, முதுகு ஆகிய இடங்களில் ஸ்ட்ரெச் அல்லது டென்ஷனை உணர்வீர்கள். அப்படியிருந்தால் பயந்து விடாதீர்கள். ரிலாக்ஸ் செய்யுங்கள். அந்த இடங்களில் கவனத்தை செலுத்துங்கள். வலி தானாகவே மாறிவிடும். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். அசிடிட்டி இருந்தால் இந்த 2வது ஸ்டெப்பை செய்ய வேண்டாம். இந்த பிராணாயாமத்தை செய்யும்போது வயிறு, விலா ஆகிய இடங்களில் ஸ்ட்ரெச் அல்லது டென்ஷன் ஏற்படலாம். அப்படி நேர்ந்தால் கவலைப்பட வேண்டாம். ரிலாக்ஸ் செய்யுங்கள். டென்ஷன் உணர்ந்த அந்த இடத்தில் உங்கள் கவனம் முழுவதையும் செலுத்துங்கள். பயன்கள். சவாசனம். ஆசனம் செய்யும்போது நமக்கு ஸ்ட்ரெச், சேலஞ்ச், ட்விஸ்ட், புத்துணர்வு எல்லாமே கிடைக்கும். எனவே இப்ப உங்களுக்கு உங்க உடம்பையும் மனதையும் ரிலாக்ஸ் செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த சவாசனத்துல உங்க உடம்பு முழுவதும் இயல்பான நிலையில ரிலாக்ஸ்டா இருக்கும். சுவாசமும் இதய துடிப்பும் மெதுவா இயங்க ஆரம்பிக்கும். உள்ளுறுப்புகள் எல்லாம் ரிலாக்ஸாக இருக்க ஆரம்பிக்கும். உடம்புலயும் மனசுலயும் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான நேரம் இப்ப ஆரம்பமாக போகுது. சவாசனத்தை 5-10 நிமிஷம் செஞ்சா உடம்பு முழுக்க புத்துணர்வு கிடைக்கும். நிறைய எனர்ஜியும் வைட்டாலிட்டியும் கிடைக்கும். உங்களோட உடம்பு, மனசு மற்றும் ஆன்மா இது 3 அமைதியா இருக்கும். இந்த ஆசனம் செய்யறது ரொம்ப சிம்பிள். முதுகு தரையில படுற மாதிரி படுத்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. பாடி மேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஞாபகம் இருக்கட்டும், உண்மையாவே தூங்கிடாதீங்க. இது உணர்வுடன் கூடிய தூக்கம். ரிலாக்ஸ் செஞ்சு புத்துணர்வு பெற சவாசனத்தை செய்யலாம் வாங்க. ஷவாசனம். உடம்பை தளர விடுங்கள். உள்ளங்கைகளை மேல் நோக்கியவாறு இருக்கட்டும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உள்ளே இழுக்கும் மூச்சிலும் வெளியே விடும் மூச்சிலும் நன்றாக கான்சென்ட்ரேட் செய்யுங்கள். மூச்சு உள்ளே வருகிறது, மூச்சு வெளியே செல்கிறது. மூச்சு உள்ளே வருகிறது, மூச்சு வெளியே செல்கிறது. உங்கள் சுவாசம் மெதுவாகிறது, இன்னும் மெதுவாகிறது. மெதுவாக உடம்பின் ஒவ்வொரு உறுப்பின் மீதும் கான்சென்ட்ரேட் செய்து தளர விடுங்கள். வலது காலின் மேல் கவனத்தை செலுத்துங்கள்.
வலது கால் தளர்ந்து ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. வலது காலின் கட்டை விரலின் மேல் கவனத்தை வைக்கவும். அது தளர்ந்து ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. இரண்டாவது விரல் தளர்ந்து ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. மூன்றாவது விரல் தளர்ந்து ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. நான்காவது விரல் தளர்ந்து ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. ஐந்தாவது விரல் தளர்ந்து ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. இடது காலின் மீது கவனத்தை செலுத்தவும். இடது கால் தளர்ந்து ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. இடது காலின் கட்டை விரல் மீது கவனத்தை செலுத்தவும். அது தளர்ந்து ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. இரண்டாவது விரல் தளர்ந்து ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. மூன்றாவது விரல் தளர்ந்து ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. நான்காவது விரல் தளர்ந்து ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. ஐந்தாவது விரல் தளர்ந்து ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. இரண்டு குதிகால்கள் மீதும் கவனத்தை செலுத்துங்கள். அவை தளர்ந்து ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. இரண்டு பாதங்களும் ரிலாக்ஸ் ஆகிவிட்டன. இரண்டு கணுக்கால்கள் மீது ஃபோக்கஸ் செய்யவும். இரண்டும் தளர்ந்து ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. இரண்டு கணுக்கால்கள் மீதும் கவனம் வைக்கவும். இரண்டும் தளர்ந்து ரிலாக்ஸ் ஆகிவிட்டன. முட்டிகளின் மீது கவனம் வைக்கவும். இரண்டும் தளர்ந்து ரிலாக்ஸ் ஆகிவிட்டன. தொடைகள் மீது கவனம் வைக்கவும். அவை தளர்ந்து ரிலாக்ஸ் ஆகிவிட்டன. இடுப்பு மேல் கவனம் வைக்கவும். அது தளர்ந்து ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. உங்கள் வலது கால் இடுப்பிலிருந்து பாதம் வரை ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. உங்கள் இடது கால் இடுப்பிலிருந்து பாதம் வரை ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. இடுப்பு பகுதியில் ஃபோக்கஸ் செய்யவும். அது தளர்ந்து ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. இடுப்புக்கு கீழே உங்கள் உடம்பு ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. இடுப்புக்கு கீழே உங்கள் உடம்பை நீங்கள் உணரவில்லை. உங்கள் பிரீதிங் மெதுவாகிறது. இன்னும் மெதுவாகிறது. உங்கள் உடம்பு ரிலாக்ஸ் ஆகிறது. இப்போது வலது கையில் ஃபோக்கஸ் செய்யவும். வலது கை கட்டை விரல் மீது ஃபோக்கஸ் செய்யவும். முதல் விரல், இரண்டாவது விரல், மூன்றாவது விரல், நான்காவது விரல், உள்ளங்கை, மணிக்கட்டு எல்லாம் ரிலாக்ஸ்டாக இருக்கின்றன. முன்னங்கை மேல் ஃபோக்கஸ் செய்யவும். அவை ரிலாக்ஸ் ஆகிவிட்டன. கைமுட்டி மேல் ஃபோக்கஸ் செய்யவும். அது ரிலாக்ஸ் ஆகிவிட்டன. கை மேல் ஃபோக்கஸ் செய்யவும். அது ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. தோள் மீது ஃபோக்கஸ் செய்யவும். அது ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. உங்கள் வலது கை தோளிலிருந்து விரல்கள் வரை ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. இப்போது இடது கை மேல் ஃபோக்கஸ் செய்யவும். இடது கை கட்டை விரலின் மீது ஃபோக்கஸ் செய்யவும். முதல் விரல், இரண்டாவது விரல், மூன்றாவது விரல், நான்காவது விரல், உள்ளங்கை, மணிக்கட்டு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிவிட்டன. முன்னங்கை மீது ஃபோக்கஸ் செய்யுங்கள். அது ரிலாக்ஸ் ஆகின்றது. கைமுட்டியின் மீது ஃபோக்கஸ் செய்யவும். அது ரிலாக்ஸ் ஆக இருக்கிறது. கை மீது ஃபோக்கஸ் செய்யவும். அது ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. தோள் மீது ஃபோக்கஸ் செய்யவும். அது ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. உங்கள் இடது கை தோளிலிருந்து விரல்கள் வரை ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. இரண்டு கால்களும் இரண்டு கைகளும் ரிலாக்ஸ்டாக இருக்கின்றன. இப்போது தொப்புளின் மீது ஃபோக்கஸ் செய்யவும். தொப்புள், அதற்கும் கீழ், தொப்புளுக்கு மேல் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிவிட்டன. இனி மார்பின் வலப்பக்கத்தை ஃபோக்கஸ் செய்யவும். மார்பின் வலப்பக்கம்
ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. இனி மார்பின் இடப்பக்கத்தில் கவனத்தை செலுத்தவும். மார்பின் இடப்பக்கம் ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. நீங்கள் மூச்சு விடுவது மெதுவாகவும் அமைதியாகவும் இருக்கிறது. உடல் தளர்ந்திருக்கிறது. முதுகுத்தண்டின் மீது கவனத்தை செலுத்தவும். முதுகுத்தண்டு ரிலாக்ஸ் ஆகிறது. இடுப்பெலும்பிலிருந்து கழுத்து வரை. இப்போது உங்கள் உடம்பு இடுப்பிலிருந்து தோள்கள் வரை ரிலாக்ஸ் ஆகிவிட்டன. இப்போது தோள்பட்டை எலும்பு, தோள்கள் மீது ஃபோக்கஸ் செய்யவும். அவை ரிலாக்ஸ் ஆகின்றன. தோள்களுக்கு கீழே உள்ள உங்கள் உடம்பை நீங்கள் உணரவில்லை. உங்கள் மூச்சு மெதுவாக இருக்கிறது. இன்னும் மெதுவாகிறது. உங்கள் உடம்பு ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. இனி கழுத்து, தொண்டை மீது கவனம் செலுத்தவும். அவை முழுமையாக ரிலாக்ஸாக இருக்கின்றன. முகத்தின் மீது இப்போது ஃபோக்கஸ் செய்யலாம். முகத்தின் ஒவ்வொரு பகுதியையும் ரிலாக்ஸ் செய்யவும். முகவாய், கீழுதடு, மேலுதடு, வலது கன்னம், இடது கன்னம், வலது காது, இடது காது, மூக்கு, வலது கண், இடது கண், வலது புருவம், இடது புருவம், நெற்றி, தலை. உங்கள் முகம் ரிலாக்ஸாக இருக்கிறது. உங்கள் பிரீதிங் மெதுவாகிறது. இன்னும் மெதுவாகிறது. தலையிலிருந்து பாத நுனி வரை உடம்பு முழுவதும் லேசாக ரிலாக்ஸாக இருக்கிறது. உடம்பு மிகவும் லேசாகிவிட்டது. நீங்கள் பறவையைப் போல் வானில் பறக்கலாம். உடம்பு மிகவும் லேசாகிவிட்டது. மீனைப் போல நீரில் நீங்கள் நீந்தலாம். இப்போது நான் 10 வரை எண்ணுகிறேன். உங்கள் உடம்பு ரிலாக்ஸ் ஆகிக் கொண்டே இருக்கும். சிலையைப் போல உங்கள் உடம்பு அசையாமல் இருக்கும். நீங்கள் விரும்பினாலும் உங்களால் அசைக்க முடியாது. உடம்பில் எந்தவித இயக்கமும் இல்லை. உங்கள் வெளிமனம் ஆழ்ந்த உறக்கத்தில் சென்றுவிடும். உங்கள் உள்மனம் விழித்திருக்கும், விழிப்புடன் இருக்கும். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. இப்போது முதுகெலும்பின் நுனியில் ஃபோக்கஸ் செய்யவும். மூலாதார சக்கரம் அங்கே அமைந்துள்ளது. ஒவ்வொரு மூச்சையும் உணருங்கள். பொன்னிறமாக ஒளிர்கின்ற ஓம் உங்கள் உடம்பில் நுழைகிறது. மூலாதார சக்கரத்திற்கு ஒளியை கொடுக்கிறது. ஓம், ஓம், ஓம் மட்டுமே மூலாதார சக்கரத்தை சுற்றி இருக்கிறது. அங்கே கான்சென்ட்ரேட் செய்து மூச்சை உள்ளிழுத்துக் கொண்டே ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். மூச்சை உள்ளிழுங்கள். ஓம். இனி மூலாதார சக்கரத்திற்கு மேல் 4 விரல்கள் இடைவெளியில் ஃபோக்கஸ் செய்யுங்கள். சுவாதிஷ்டான சக்கரம் அங்குதான் இருக்கிறது. பொன்னொளி அங்கே பரவுகிறது. பொன்னொளியாய் ஓம் சுவாதிஷ்டான சக்கரத்தை தொடுகிறது. ஓம், ஓம், ஓம். இனி சற்று மேலே ஃபோக்கஸ் செய்யுங்கள்.
மணிப்புர சக்கரத்தின் மீது ஃபோக்கஸ் செய்யுங்கள். அது தொப்புளின் நேர் பின்னால் உள்ளது. பொன்னிற ஒளி பரவுகிறது. பொன்னிற ஒளியாய் ஓம் மணிப்புர சக்கரத்தின் மேல் இருக்கிறது. இந்த மாற்றங்களை அனுபவியுங்கள். ஓம் மெதுவாக உங்கள் உடம்பு முழுவதும் பரவுகிறது. ஓம் 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 மணிப்புர சக்கரத்தை சுற்றி இருக்கிறது. இப்போது இதயத்துக்கு நேர் பின்னால் ஃபோக்கஸ் செய்யுங்கள். அநாஹத் சக்கரம் அங்குதான் இருக்கிறது. கடவுள் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறார். அவர் பக்தி ரூபம் அநாஹத் சக்கரத்தில்தான் ஒளிவிடுகிறது. அங்கே கான்சென்ட்ரேட் செய்யுங்கள். நீங்கள் நம்பும் கடவுளை அங்கே பாருங்கள். பொற்கதிர்கள் எல்லா இடத்திலும் பரவுகின்றன. ஆழ்ந்த மூச்செடுங்கள். ஓம் ஓம் ஓம். இப்போது அநாஹத் சக்கரத்துக்கு சற்று மேலே உள்ள இடத்தில் ஃபோக்கஸ் செய்யுங்கள். விஷுத்தி சக்கரம் தொண்டைக்கு பின்புறத்தில் அமைந்துள்ளது. அதன் மேல் கான்சென்ட்ரேட் செய்யுங்கள். பொற்கதிர்கள் பரவுகின்றன. அவை உங்கள் குரலை இனிமையாகவும் விரும்பத்தக்கதாகவும் மாற்றுகின்றன. விஷுத்தி சக்கரத்தின் மேல் உங்கள் கவனம் முழுவதையும் செலுத்தவும் ஓங்காரத்தை உணருங்கள். ஓம் ஓம் ஓம். விஷுத்தி சக்கரத்தின் மேல் ஓம் என்னும் மந்திரத்தின் எதிரொலியை உணருங்கள். தொண்டையில் நடைபெறும் ஆக்டிவிட்டியை உணருங்கள். இன்னும் சற்று மேலே உங்கள் கவனத்தை இப்போது கொண்டு செல்லுங்கள். புருவ மத்தியில் உங்கள் கவனத்தை செலுத்தவும். இதுதான் ஆக்யா சக்கரம். அதன் மேல் கான்சென்ட்ரேட் செய்யுங்கள். பொன்னிற கதிர்கள் பரவுகின்றன. ஓம். இந்த சக்கரத்துக்கருகே ஓங்காரத்தை உணருங்கள். இப்போது உச்சந்தலையில் ஃபோக்கஸ் செய்யுங்கள். அதாவது ஆக்யா சக்கரத்திற்கு மேலே. சஹஸ்திரார் சக்கரம் இங்குதான் உள்ளது. கான்சென்ட்ரேஷனுடன் அந்த சக்கரத்தின் மீது கவனம் செலுத்தவும். இது மிகவும் வலிமையுடைய சக்கரம். இதுதான் தியானத்தின் இறுதி நிலை. உங்கள் கவனம் முழுவதையும் அங்கே செலுத்துங்கள். பொன்னிற கதிர்கள் பரவுகின்றன. உங்கள் உடம்பு பொன்னிறமாக மாறுகிறது. ஓங்காரத்தை இந்த சக்கரத்தை சுற்றி பாருங்கள். நீங்கள் மிகுந்த சந்தோஷத்தையும் அளவு கடந்த அமைதியையும் உணர்கிறீர்கள். ஓம் ஓம் ஓம். முழுவதுமாக ரிலாக்ஸ் ஆகிவிட்டதை உணருங்கள். உங்கள் உள்மனது முழுவதுமாக விழித்திருக்கிறது. உங்கள் மனமும் உடலும் தங்கம் போல் உலர்கின்றன. தூய்மையாகவும் வலிமையாகவும் ஆகின்றன. அவை கெட்ட விஷயங்கள், கெட்ட எண்ணங்கள், அசுத்தங்கள் எல்லாவற்றையும் உடம்பிலிருந்து வெளியே எறிகின்றன. எந்த தீமையும் உங்கள் உடம்பில் நுழைய முடியாது. மனமும் உடலும் உங்கள் முழு கட்டுப்பாட்டில் உள்ளன. நீங்கள் எப்போதும் சந்தோஷத்துடன் இருப்பீர்கள். நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி எல்லாரிடமும் அன்பாக இருப்பீர்கள். மனதின் சக்தி அதிகரிக்கிறது. உங்கள் அறிவுத்திறன் அதிகரிக்கிறது. கெட்ட பழக்கங்கள் எல்லாம் உங்கள் உடலை விட்டு போகின்றன. மனம் நிலையாக அமைதியாக இருக்கிறது. உடம்பில்
எங்குமே தடையில்லை. எண்ணங்களே இல்லை. மனதில் ஆன்மீக உணர்வு மட்டுமே இருக்கிறது. நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கிறீர்கள். நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கிறீர்கள். நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கிறீர்கள். உடல் உறுப்புகள் எல்லாம் பலமடைகின்றன, ஆரோக்கியமாகின்றன. எந்த வியாதியாலும் உங்கள் உடலில் நுழைய முடியாது. உங்கள் உடம்பில் எங்கும் எந்த நோயும் இல்லை. இறுக்கம் தளர்கிறது. டென்ஷன் என்பதே இல்லை. முன்பை விட நல்ல ஆரோக்கியத்தை இப்போது உணர்கிறீர்கள். ஓம் ஓம். நான் இப்போது 0 10 வரை எண்ணுகிறேன். உங்கள் மனது படிப்படியாக ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விடுபடும். உடம்பின் ஒவ்வொரு பாகமும் விழித்தெழும். நீங்கள் புத்துணர்வோடும் ரிலாக்ஸ்டாகவும் இருப்பீர்கள். 0 1 2 3 4 5. உடம்பை மெதுவாக பாகம் பாகமாக அசையுங்கள். 6. காலை அசையுங்கள். 7. கைகளை அசையுங்கள். 8. தோளுக்கு கீழே உடம்பை அசைக்கலாம். 9. புன்னகை செய்யுங்கள். முகம் ஃப்ரீயாகி விட்டது. 10. மெதுவாக எழுந்து ரிலாக்ஸ் ஆகுங்கள். ஹரியோம் தத்சத். ஹரியோம் தத்சத். ஹரியோம் தத்சத்.